நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, வேகனிசம் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தாலே அவர் ஒரு நல்ல மனுஷர், சாப்பாடு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக பேசுறதுக்காக இன்றைக்கி நம்மளுடன் விஸ்வந்த் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் விஸ்வந்த். ஹாய் பிரணாவ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் கூட காலேஜில் படிக்கிறப்ப நீங்களும் நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு 5 years 6 years முன்னாடி இன்றைக்கி பார்த்தா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அருள் பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு 11K ஃபாலோவர்ஸ், அதோட ரெஸ்பான்ஸ்லாம் அங்கே உங்களுக்கு ஆடியன்ஸ்லாம் ஃபாலோவர்ஸ்லாம் மெசேஜ் எல்லாம் காமிச்சிங்க. பயங்கரமாக நீங்களும் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறீங்க. எப்படி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனீங்க? நீங்கள் ஒரு காலேஜில் ஜாலியாக இருந்த ஒரு ஜென்சி எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி பர்சனாக போனீங்க? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். பிகாஸ் கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களை. ஸோ பிரணாவ், உங்களுக்கே தெரியும், லைக் நான் வந்து காலேஜில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. துளியும் இல்லை. ஒரு சம்மந்தமே இல்லை. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு பசங்க கூட சுற்றிக்கிட்டு எப்போவுமே ஒரு ஹாப்பியாக இருந்த ஒரு பையன் தான். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல் படிக்கும் போதே இந்த பூமி இருக்குது, ஆனால் இந்த பூமி தாண்டி என்ன இருக்குன்றது ஒரு அந்த க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த பூமி இப்போ இருக்குது, இந்த பூமியே இல்லைன்னா இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, இதில் என்ன இருக்கும் அப்படின்ற தேடுதல் எனக்கு 12th படிக்கும் போதே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் என்ன யோசிக்க ஆரம்பித்தேன், எங்கள் மேக்ஸ் சார் ஒருத்தர், நான் வந்து 12th சென்டம் 10th சென்டம் எனக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னடா இவரே இவ்வளோலாம் சொல்லிட்டு இருக்காரு, ஸ்டில் அவர் ஒரு 40,000 தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அவர் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாரிச்சாலும் பெரிய லெவலுக்கு போக முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஸ்கூலில் முடிஞ்சு 12th படிக்கிறப்ப ஸ்டார்ட் ஆகி காலேஜுக்கு வர 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 என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ மணின்றது தான் இங்கே முக்கியமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த மணியை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்ற அந்த கேமை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படியே போக 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 இந்த மணியை ரூல் பண்ணுறதே இந்த இலுமினாட்டிஸ். ஸோ இவனுக்கு கீழே தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்குது, இவனுங்க தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டாப் 5% ஆஃப் தி எலிட்ஸ் அவங்க தான் இந்த காசுன்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி நம்மளை ஓட வச்சுட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அண்ட் என்னோடய ட்ரீம் அப்போ என்னவாக இருந்ததுன்னா, நிறைய காசு சம்பாதிக்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும், நம்ம வேலைக்கெலாம் போகக்கூடாது, நமக்கு பாட்டு காசு வந்துகிட்டே இருக்கணும், நம்ம அட் த சேம் டைம் ஜாலியாக இருக்கணும். ஏன்னா நான் என்ன நினச்சேன், காசு சம்பாதிக்கிறது தான் வந்து ரொம்ப சிறந்த விஷயம், ஏன்னா காசை வச்சு எல்லாமே வாங்கிடலாம் இந்த பூமியில் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு போக ஆரம்பித்தேன். காசு சம்பாதிக்கிற வழிகளை தேட ஆரம்பித்தேன், ட்ரேடிங் பண்ண கற்றுக்க ஆரம்பித்தேன், ட்ரேடிங்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் போயிட்டே இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு, இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆக ஆரம்பிக்குது, ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் நிறைய லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு நிறைய சம்பாதிச்சேன், அப்புறம் நிறைய லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய லாஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே, நான் அப்போ காலேஜ் படிக்கிற பையன் தானே, ஒரு 4 lakh 5 lakh லாஸ் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவோட காசுலாம் வாங்கி. அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சேட்னஸ் மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஏன் அடைய முடியாது. அப்போ மற்ற வெளியில் போகிற பணக்காரங்களாம் பார்க்கும்போது எனக்கு ஜெலசி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவங்க மட்டும் பணக்காரங்களாக இருக்கிறாங்களே, இவ்வளோ கார் இவ்வளோ பைக்லாம் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஜெலசி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அவங்க மேலெலாம். இப்படியே போயிட்டுருக்கேன். அந்த டைமில் நான் என்ன ஆச்சு, ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப்லேயும் போய் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு வேலைக்கே போகிறது பிடிக்காது, இவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாபில் போயிட்டு நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஏன் நம்ம பணக்காரன் ஆகலை, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் மற்றவங்கள மாதிரின்ட்டு. அப்போ இதெல்லாம் நடக்கும்போதே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஏஞ்சலிக் நம்பர்ஸ் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஃபோன் எடுக்கும்போதே 111 222 333 இது வந்து டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். ரோட்டில் போகிற வெஹிக்கிள்ஸில் வந்து 333 இருக்கும், 444 இருக்கும், 1111 கம்பல்சரி பார்த்துருவேன் தினமும். இந்த மாதிரி ஏஞ்சலிக் நம்பர் வர ஆரம்பிச்சிது. ப்ளஸ் இது கூடவே எனக்கு இன்ட்யூஷன் பவர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது முன்னாடியே நடக்க போகிறது, இப்போ இந்த பர்சன் வந்து நம்மகிட்ட பேச போகிறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தோன்றும். அந்த தோன்ற விஷயம் அப்படியே நடக்கும். அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. இப்படி ஒரு சைட் போயிட்டே இருக்கும்போது என்னாச்சு, என்னோடய ஜாபுமே போயிட்டு இருந்தேன்னா அந்த ஜாபுமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னோட 8 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பையன் திடீர்னு சூசைட் பண்ணிட்டான். சூசைட் பண்ணி என்னால் அக்செப்டே பண்ண முடியல. இவன் நல்லா தானே இருந்தான், நம்ம கூட தான் இருந்தான், திடீர்னு ஏன் சூசைட் பண்ணிக்கிறான். அப்போ வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட அவேக்னிங் என்னென்னா, காசு எவ்வளோ வேணால் நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு டைமில் எவ்வளோ தான் நம்ம லக்ஸுரியாக வாழ்ந்தாலும், எவ்வளோ தான் வந்து பணக்காரனாக இருந்தாலுமே, எவ்வளோ ஹாப்பியஸ்ட் லைஃப் நமக்கு கிடைச்சாலுமே, டெத்துன்றது ஒன்று வந்து நம்மளை நாக் பண்ணி சாகடிச்சிடும் ஒரு காலத்தில். அப்போ இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். மனுஷங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே 25,000 days தான். அதில் பாதி நேரம் தூங்குறது, ஜாப், பிஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் அப்படியே போய் அதில் ஒரு 12,000 நாள் தான் நம்மளோட வாழ்க்கையே, மனுஷனோட சராசரி வாழ்க்கையே 12,000 நாள் தான். இதில் நம்மளை இப்படி ஓட வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், இந்த இலுமினாட்டிஸ் எப்படி நம்மளை இயக்கிட்டு இருக்கிறானுங்கன்ற கான்செப்ட் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, திரும்ப இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபில் போய் மாட்டிக்கிட்டேன், ஐடி ஜாப்லேயே. கடைசி வரைக்கும் என்னால் எப்படி பணக்காரன் ஆகுறதுன்ற அந்த ஐடியாவே தெரியல. திரும்ப இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபில் போய் மாட்டிக்கிட்டேன்னா, அங்கே மாட்டிக்கினோடனே எனக்கு என்ன ஆச்சு, இறைவன்கிட்ட போய் நான் ப்ரேயர் பண்ணுறேன். இங்கே பாரு இறைவா,
எனக்கு தெரியாமே இறைவன் ஏதோ இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. இன்ட்யூஷன் நடக்குது. என்னோட ஃப்ரெண்டு பாட்டி நாளைக்கு சாக போகிறாங்கன்னா இன்றைக்கி எனக்கு தெரியுது, இன்றைக்கி நைட் எனக்கு தெரியுது இவங்க பாட்டி செத்துருவாங்கன்னு எனக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்த நாள் செத்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் ஷாக் ஆகுது. ட்ரீமில் வந்து எனக்கு வர விஷயங்கள் அப்படியே லைவாக நடந்துகிட்டு இருக்கு. பைக் எடுத்துகிட்டு போகிறேன், இதெல்லாம் எனக்கு ட்ரீமில் வருது. பைக் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இங்கே ஆக்சிடென்ட் ஆகும், அதெல்லாம் வருது, அந்த விஷுவல்ஸ் வருது. அதே மாதிரி நடக்குது. அப்போ கடவுள் ஏதோ ஒருத்தர் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் என்னெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து சிவனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஹிந்துவிசம் தான் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. சிவனை ரொம்ப பிடிக்குமா. அப்போ போய் நான் வந்து இறைவன்கிட்ட போய் சரணடைகிறேன். இங்கே பாரு இறைவா, எனக்கு ஒரு பணக்கார லைஃப்பை கொடுத்துரு, நான் பாட்டுக்கு ஹாப்பியாக அந்த லைஃப் வாழ்ந்துட்டு நான் செத்து போயிடுறேன். இல்லை உன்னோட வழியை காமிச்சிரு, என்னை இப்படி சாகடிக்காத, எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, வேதனையாக இருக்குது, நானுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை, எதுவுமே பண்ண முடியல என்னாலன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் டே என் சித்தப்பா கால் பண்ணுறாரு. ஒரு சித்தர் மீட்டிங் இருக்குது வரியான்னு கேட்டார். நான் சரி சும்மா தானே வீட்டில் இருக்கோம், சும்மா போகலான்னு பார்க்கும்போது அங்கே போனால் இந்த சித்தர் வந்து கர்மானா என்னன்றதை பற்றி சொல்கிறாரு, ஆன்மானா என்னன்றதை பற்றி சொல்கிறாரு. அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அவன் உடம்பு இங்கே தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போனதுனால தானே செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்னன்ற எனக்கு க்யூரியாசிட்டி எழுந்துகிட்டே இருந்தது. அப்போ அந்த சித்தர் மீட்டிங்க்கு போகிறேன். அந்த சித்தர் சொல்கிறாரு, என்னோட இந்த மீட்டிங், அவர் பேர் பாட்டு சித்தர், வாசி யோகம்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அவர் வந்து சொல்கிறாரு, என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்க்கு நீங்கள் வரணுனாலே இறைவனோட அருள் வேணும், அவர் சம்மதிச்சாதான் நீங்கள் இங்கே வரவே முடியும், அவர் அழைச்சாதான் நீங்கள் வரவே முடியும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், அன்றைக்கி நைட்டு தான் நான் வந்து கடவுள்கிட்ட போய் சரண்டர் ஆகிறேன். கோவத்தில் போய் சரண்டர் ஆகிறேன். எனக்கு எதுவுமே தெரியல, என்னை காப்பாற்றிருன்னு சொல்லி சரண்டர் ஆகிறேன். இந்த உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது எனக்கு. கர்மானா என்ன, ஆன்மானா என்னன்றது தெரிய செம குஷியாயிருச்சு. நம்ம ஒரு டஸ்ட் மாதிரி மனுஷங்க, அந்த பேர் இறை, அந்த இறைவன் நான் சொல்கிறத கேட்குறாரா, என்னடா இது, அப்போ இறைவன் நிஜமாலே இருக்கிறாரான்னு அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். செமையாக ஷாக் ஆயிடுச்சு. ப்ளஸ் அன்றைக்கே எனக்கு ஒரு இன்னொரு ஆஃபீஸ்லேருந்து இன்டர்வியூ கால் வருது. அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாலியான ஆஃபீஸ். அதில் நான் இப்போயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப்பு, அதையுமே இறைவன் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, கோயில்களுக்கு போக ஆரம்பிக்கிறேன். கோயில்களுக்கு ஒரு கோயில்களுக்கு போகும்போது எனக்கு ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும். நான் உள்ளே போகும்போது இந்த வாத்தியங்கள் வாசிப்பாங்க. அது எப்படின்னா இறைவனே என்னை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட உடம்புல ஒரு அப்நார்மல் பிஹேவியர் ஏற்படும். என்னோட அப்படியே உடம்பு அடியிலேருந்து ஜிவ்னு அப்படியே ஏறும். எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. கண்ணில் தண்ணி ஊற்றும். அண்ட் இப்போ திருவண்ணாமலைக்கெலாம் போகிறேன்னு வைங்களேன், நான் எப்போ போனாலுமே நான் வந்து லைனில் அந்த பப்ளிக் க்யூவில் தான் நின்றுட்டு இருப்பேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என்னை வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போய் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. இது வந்து சிவன் இருக்கிற இடத்துல நடக்கும், பார்வதி இருக்கிற இடத்துல நடக்கும். எனக்கு இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக, அப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் சைல்டா அப்படின்றத நான் உணர ஆரம்பித்தேன். ஏதோ சம்திங் இருக்குது, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருன்றது உணர ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஹிந்துவிசம்லேயே போயிட்டுருக்கிறேன் நான் பாட்டுக்கு. ஸோ இப்படியே இந்த அவேக்னிங் போயிட்டுருக்கு. ஆல் ஆஃப் த சடன் என்ன ஆகுது, எங்கள் அம்மா வந்து அவங்களோட 50th பர்த்டே வந்தது. இந்த மாதிரி சிதம்பரம் போகணுன்னு சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க. நான் அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா சிதம்பரம் நீ போகணுன்னு ஆசைப்படுறாங்க, வந்து இறைவன் தான் எனக்கு அங்கே வர வைக்கிறாரு, இது வந்து உனக்கான ஜேர்னி இல்லை எனக்கான ஜேர்னின்னு சொல்லி நான் அங்கே போகிறேன். சிதம்பரம் கோயில் போகிறேன், நடராஜரை பார்க்குறேன். அங்கே வந்து ஒரு ஐயர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு முருகர் சன்னதி இருக்கும். சிதம்பரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அங்கே இருக்க ஐயர்லாம் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் பீப்புளே வந்து தொடமாட்டாங்க, கொஞ்சம் நார்மல் பீப்புள்ஸ் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற ஐயர் என்ன பண்ணுறாரு, ஒரு தாம்பலத்தட்டை என்கிட்ட கொடுத்து சாமியோட கருவறைக்குள்ளே போய் இதை போய் வைப்பான்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்மளை மட்டும் இப்படிலாம் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி ஷாக் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டுருக்குது. இறைவன் பற்றின விஷயங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்குது. நான் இப்போ கர்மான்னு நினச்சேன்னா அந்த கர்மா பற்றி வீடியோ என் யூடியூப்பில் வரும். இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது யார் மூலியமாவது என் காதுக்கு வரும். அதை பற்றின வீடியோஸ் எனக்கு வர ஆரம்பிக்கும். இப்படியே வர ஆரம்பிச்சுதா. அப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து வடலூர் போனேன். அங்கே வந்து வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் ஜோதி ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. இவர் மட்டும் ஏன்டா ஜோதி ஆகுறாரு அப்படின்ற தேடுதல் எனக்கு இருந்தது. ப்ளஸ் அங்கே வந்து அந்த ஜோதியை காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது என்னோட இங்கே புருவ மத்தியிலேருந்து நேராக ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு அப்நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னன்னே தெரில. இங்கேருந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. அந்த விளக்குக்கிட்டே என்னோட புருவ மத்தி போகிற மாதிரி இருக்குது, ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அதுன்னு சரி நான் விட்டுட்டேன், பெருசாக கண்டுக்கல. வள்ளலார் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோன்னு. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, கேபில் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். வள்ளலாரோட ஃபோட்டோ ஒரு 10-15 இடத்துல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கேபில் போகும்போது ஹோட்டலில் வச்சுருக்காங்க, மெடிக்கல் ஷாப்பில் வச்சுருக்காங்க. அதே ரூட்டில் தான் நான் தினமும் போகிறேன். ஆனால் நான் அவ்வளோ பார்த்ததே இல்லை. திடீர்னு வள்ளலாரோட சபை இருக்குது. இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ வள்ளலார் யார் தண்டான்னு நான் அந்த தேடுதல் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, நான் எதை யோசிக்கிறேனோ அது எனக்கு வீடியோவாக வரும், சம்மந்தமே இல்லாமல். அப்போ ஒரு பிரதர் போஸ்ட் பண்ணுறாரு, வள்ளலார் சத் விசாரம் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுறாரு. அதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாரு. அந்த கிளாஸை ஜாயின் பண்ணோடனே என்ன ஆகுது, அங்கே வந்து அன்பு, கருணை இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு என்னென்னா, அப்போ நான் சிவன் கான்ஷியஸ்னஸில் இருந்தேன். யோகம்லாம் பண்ணணும், அதுதான் பெரிய நிலைன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அன்பு கருணை ஏதோ பேசிக்காக சொல்லித்தராங்க போல் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலை.
விட்டுட்டு அப்புறம் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார் நிறைய வாட்டி, கிளாஸ் அட்டன் பண்ணிங்களான்னு சொல்லி மெசேஜ் பண்ணார். சரி என்னடா இவர் இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டார், நம்ம கனெக்ட் பண்ணலாமான்னு சம்மந்தமேலாம் கேட்டார். நாங்கள் 2 பேரும் காலில் கனெக்ட் ஆகிறோம் ஒரு நைட்டு. அப்போ வந்து இந்த ஹையஸ்ட் ஆஃப் நாலேஜ், நான் போக போக அந்த டீட்டெயிலான நாலேஜ்லாம் சொல்கிறேன், அந்த ஹையஸ்ட் ஆஃப் நாலேஜை என்கிட்ட அவர் ஷேர் பண்ணுறாரு. அப்போ தான் எனக்கு தெரியுது, எனக்குள்ளே புதஞ்சி கிடக்கிற ஒரு விஷயத்தை தோண்டி எடுத்தால் எப்படி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை தோண்டி எடுத்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி நானும் அவரும் பேசுகிறோம். எனக்குள்ளே சரளமாக எனக்குள்ளே இந்த ஆன்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, கொட்டிக்கிட்டே இருக்குது ஞானம். எனக்கு அந்த அளவுக்கு ஞானமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ அவ்வளோ ஞானம் எனக்குள்ளே வந்து கொட்டுது. அவரே ஷாக் ஆகிட்டார், யார் ப்ரோ நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆகிட்டார். அன்னைக்கு நைட்டு தான் நான் வந்து உணர்ந்தேன், ஆன்மீகம்ன்றது எனக்கு இந்த லைஃப்கானது இல்லை. போன லைஃப்லேயே நான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போய், இந்த ஜேர்னியில் போய் இறந்து போய் அந்த லைஃப்பை திரும்ப மீட் எடுத்து கொடுத்து தான் வள்ளல் பெருமானை என்னை நடத்திட்டு இருக்காருன்றது அந்த உண்மை புரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அப்படியே போக போக இப்போ ஒரு 3 years ஆகுது. ஏஜ் ஆஃப் 22 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எனக்கு ஏஜ் ஆஃப் 25. ஸோ ஒரு 3 years இந்த ஜேர்னியில் போயிட்டுருக்கேன். இன்னும் நிறைய அவேக்னிங், நிறைய மக்களுக்கு சொல்லணும்னு ஆசை வந்துச்சு. அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து காசுன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, காசு, இறைவனோட நாலேஜ் எப்படி, அது காசு எது கொடுத்தாலும் ஈடாகாது, அதை காசுன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, காசுன்னு கூட விற்றுட்டு போட்டோம், உயர்ந்த ஞானத்தை போதிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ நான்லாம் வீடியோ போடணுமானா எனக்கு அவசியமே கிடையாது. அப்போ என்னை போட வச்சது யாருன்னா வள்ளல் பெருமானார் தான். இந்த உயர்ந்த ஞானத்தை போதி மக்களுக்கு சொல்லி, எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது, இவ்வளோ ஞானத்தை வச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லுடா, ஏதாச்சும் புரிய வைடா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தூண்டுதல் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. ஸோ அந்த ரீசன் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ திஸ் இஸ் ஹவ் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ரிலீஜியன்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரிலீஜியன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு செட் ஆஃப் புக்ஸை நம்புவாங்க, அதில் கூறப்பட்டிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சில மக்களுக்கு ஒரு பேசிக்கான புரிதல் என்னென்னா, ஆன்மீகம்னா கோயிலுக்கு போகிறது, ருத்ராட்சம் போட்டுக்கிறது, சர்ச் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆன்மீகம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அம்மா அப்பாக்களே, எங்கள் அம்மாவே அப்படி தான் நினச்சாங்க, சாமியாராக போகிறானோ அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த ரிலீஜியஸ் பீப்புள்ஸ்லாம் யாருன்னா, அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கடவுளை சூஸ் பண்ணிப்பாங்க, அந்த கடவுளை நோக்கி போவாங்க. அந்த ரிலீஜன் வந்து அவங்க பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி இருக்கும். அதாவது இறைவன்றது வந்து, நான் இந்த லைஃப்பை மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன், இதில் ஒரு பார்ட் தான் எனக்கு ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த பார்ட், ஒரு கடவுள் தான் எனக்கு இன்னொரு பார்ட்டுன்ற மாதிரி வச்சுப்பாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க டெக்ஸ்ட்டில் கூறப்பட்டிருக்கிறத நம்புவாங்க, அதையே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பட் ஸ்பிரிச்சுவல்னா என்னென்னா, கம்மிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நான் சொன்னால ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இந்த இலுமினாட்டி ரூல் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குன்றது புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என்னென்னா, இங்கே கிரியேட் பண்ணியிருக்க ரிலீஜன்ஸ் எல்லாமே என்னென்னா, அன்பும் கருணையும் தான் போதிக்குது. எல்லா ரிலீஜனுமே அன்பும் கருணையும் ஹியூமனிட்டியை போதிக்குது. ஆனால் இப்போ எல்லா ரிலீஜனும் அந்த மாதிரி, இங்கே இருக்கிற மக்கள் அந்த மாதிரி எல்லா ரிலீஜன்ஸில் இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்களான்னு கேட்டால் டவுட்டு. அடிச்சுக்கிறாங்க, நீ இந்த ரிலீஜன், நான் இந்த ரிலீஜன், நீ இந்த சாதி, நான் அந்த சாதி, நான் இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பீப்புளுக்கு தெரியும் கடவுள் ஒன்றுன்னு. ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாருக்கும் பொது. இப்போ ரிலீஜன்ஸ்லாம் நிஜமாலே உண்மையாக இருந்திருந்தா, நீ வந்து ஹிந்துவா, உனக்கு இந்த கலரில் தண்ணி இருக்கும், நீ வந்து இந்த ரிலீஜனா, உனக்கு இந்த கலரில் தண்ணி, நீ இந்த கடவுளுக்கு முறையா, உனக்கு இந்த கலரில் தண்ணி தானே இருந்திருக்கும். ஆனால் கடவுள் பாருங்களேன், தண்ணின்றது பொது, ஆக்சிஜன்ன்றது பொது, இயற்கைன்றது பொது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனுஷ உடல் தான் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு இருக்க நர்வ்ஸ் தான் எனக்கும் இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ்க்கு இந்த உண்மைகள் தெரியும். அவங்க ஆன்மாலேருந்து உண்மையை உணர ஆரம்பிப்பாங்க. இது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வள்ளலாரை சொல்கிறாருன்னா, நான் வந்து வள்ளலாரை பிளைண்டாலாம் பிலீவ் பண்ணல, என் ஆன்மாக்கு அது ஒத்து போகுது. அன்பும் கருணையும் சொல்கிறாரு, என் ஆன்மாக்கு அது ஒத்து போகுது, அது வந்து உண்மைன்னு என் ஆன்மாக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது, அதனால தான் நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜன்ஸ் ஒரு பாக்ஸ், இதை தாண்டி யோசிக்கிறவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ். அவங்களுக்குள்ளேயே அந்த சோல் ஜேர்னியை உணர்றவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ். மற்ற பீப்புள் மாதிரி கோயிலுக்கு போகிறது தான் ரிலீஜன்லாம் இல்லை, வீட்டிலேருந்தே நீங்கள் யாருன்றதை உணர ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ். அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜை ஒருத்தன் தேடணும், ஒரு ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஒருத்தன் தேடி போகிறான்னா, அவன் வள்ளல் பெருமானோட டீச்சிங்ஸில் தான் வந்து நிற்பான். கண்டிப்பாக. சார், இப்போ இந்த உலகம் எதனால் உருவாச்சு, எதனால் இந்த கிரியேஷன்ஸ்லாம், அந்த மனிதர்கள், இந்த மிருகங்கள், இந்த தண்ணி, இந்த மாதிரி ஒரு பூமி எப்படி எதனால் உருவாச்சு, இந்த பிக் பேங் எதனால் உருவாச்சு, யார் இந்த எல்லாத்தையும் படைச்சா? ஆமாம். ஸோ பேசிக்கான மக்களுக்கு இருக்க புரிதல் என்னென்னா, கடவுள் தான் இது எல்லாத்தையும் படைச்சாரு, மனுஷங்களை கடவுள் தான் படைச்சாரு அப்படின்ற புரிதல் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனுக்கே தெரியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சமம், எல்லாருக்குமே சமமான விஷயங்கள் தான் இங்கே நடக்கணும், சமமான பொருட்கள் தான் கொடுக்கப்படணும், அவங்களுக்கு சமமான உணவுகள் தான் கொடுக்கப்படணும். ஆனால் இந்த உலகம் சமமாக இருக்குது. ஒரு நாய் ரோட்டில் இருக்குது, இன்னொரு நாய் பங்களாவில், சிஜு மாதிரி நாய்க்கள் எடுத்துக்கணும், பங்களாவில் ஒரு செலிபிரிட்டி வீட்டில் மனுஷனை விட சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னொரு நாய் ரோட்டில் அடிபட்டு கிடக்குது.
அப்போ கடவுள் தான் நம்மளெல்லாம் படைச்சிருந்தாருன்னா அவர் ஈக்குவலாக தானே எல்லாரையும் படைச்சிருப்பாரு. அப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸு அப்படின்ற தேடுதல் போகிறப்ப அப்போ தான் எனக்கு புரிய வந்தது, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ அந்த எனர்ஜி தான் நம்ம ஆன்மா. ஓகேவா? இதுக்கு வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங் எண்டிங்னே ஒன்று இல்லை, அது எப்படியே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாருன்னா, தெர் ஆர் 3 things. ஓகேவா? அதுதான் நேச்சர்ன்றார், இயற்கைன்றார். பதி, பசு, பாசம். ஓகேவா? அந்த பதி தான் வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவ் எனர்ஜி, இறைவன். அந்த இறைவனோட தன்மைகள் என்னென்னா பேரறிவு. அந்த அறிவுக்கு வந்து ஈக்குவலே கிடையாது எதுவுமே, அந்த அளவுக்கு பேரறிவு. அண்ட் பெருங்கழிப்புனா என்னென்னா எஸ்டசி, அந்த இறைவனோட அந்த இன்பம், அதுதான் வந்து ட்ரூ இன்பம், பெர்மனண்ட்டான இன்பம். என்னன்னா அந்த இறைவனோட இன்பம். இதான் குணங்கள். அண்ட் தனி பெரும் கருணை, அந்த இறைவனோட கருணைக்கு அளவே கிடையாதான். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுதான் என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரு நேம் தராரு, வாஸ்ட் டிவைன் கிரேஸ் லைட், அருட்பெரும் ஜோதி, அருளுடைய பெரும் ஜோதின்றாரு. அது இறைவன். பதின்னு சொல்கிறாரு. பசுன்னு ஒன்று சொல்கிறாரு. பசு தான் யாருன்னா நம்ம ஜோதி, அருட்பெரும் ஜோதி, நம்ம ஜோதி, ஆன்மாக்கள். ஓகேவா? அண்ட் இந்த ஆன்மாவை சுற்றி பாசம்னு ஒன்று பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாசம் தான் என்னன்னா ஈகோ. அந்த ஈகோ தான் என்ன சொல்கிறாரு, ஆணவ மலம்ன்றார். அது வந்து ஒரு ஜட பொருளாம், அதுக்கு வந்து எந்த உணர்வும் எதுவும் இல்லையா. ஆனால் இந்த ஆன்மாவை அந்த டார்க்னஸ் மூடிக்கிட்டு இருக்கு, அந்த ஈகோன்ற விஷயங்கள் வந்து மூடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஓகேவா? இப்போ இதோட குணங்கள் என்னென்னா, நம்மள மாதிரி ஆன்மாக்கள், இங்கே இருக்கிற எல்லா ஆன்மாவும் ஒரே ஃபேமிலி. ஓகேவா? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மாக்களோட குணம் என்னென்னா சிற்றறிவு, அறிவுன்றதே பெருசாக எதுவுமே கிடையாது. ஓகேவா? ப்ளஸ் நம்மளோட இதுவே என்னென்னா, இறைவன் எப்படி ஹாப்பினஸ், அந்த மாதிரி நம்ம வந்து டீப் சேட்னஸ், வலி வேதனை மட்டும்தான் இருக்குமா. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆழ்துணை கிணறுல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும், இருட்டு இருக்கும். அதை விட்டு எப்படி வெளில வரணும்னு அதுக்கு தெரியாது, அவ்வளோ கஷ்டப்படும், வலி வேதனை மட்டும்தான் இருக்கும். அப்படி இருட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ இதை விட கோடி பங்கு அந்த கேவல நிலையில் நம்ம இருந்திருக்கிறோமா, அவ்வளோ வலி வேதனையில். அதை பார்த்து தான் இறைவன் என்ன பண்ணுறாரு, அவரோட தனி பெரும் கருணையினால இந்த மாயைன்ற விஷயத்தை கிரியேட் பண்ணுறாரு. பிக் பேங்னு சொல்கிறாங்க சயின்ஸில். ஸோ இந்த மாயைன்ற விஷயத்தை கிரியேட் பண்ணுற இவ்வளோ பிளானட்ஸ், இவ்வளோ கேலக்சிஸை உருவாக்குறாரு. இதை வந்து மனுஷ தரத்தில் சொல்லணும்னா, லெட்ஸே ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு என்னாச்சு, ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு, காலில் லாரி ஏறிச்சுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, வலி வேதனையில் துடிக்கிறாரு. ஓகேவா? அங்கே ஒரு ரோட்டில் போகிற பணக்காரன் ஒருத்தன், அந்த பணக்காரன் தான் இறைவன் வச்சுப்போம். ஏன்னா இறைவன்கிட்ட இல்லாததே கிடையாது, ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரோட்டில் கிடக்கிற அந்த பிச்சைக்காரங்க தான் நம்பன்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த ரோட்டில் அவர் காலில் லாரி ஏறிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு, அவ்வளோ வலி வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட வலி வேதனையை போக்கணும். கரெக்டாக? அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோடனே அனஸ்டீஷியான்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த அனஸ்டீஷியா தான் இந்த மாயை. அந்த ஆளுக்கு வந்து அவங்களோட சுயநிலைவே என்னன்னு தெரியாது. நம்ம ஆன்மான்றதே மறந்துட்டு நம்ம ஹியூமன் நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் வி ஆர் சோல்ஸ் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ஹியூமன் லைஃப். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அனஸ்டீஷியா கொடுத்தோடனே அந்த வலி போயிடுது. அண்ட் இந்த மாயில் இருக்கிறோம். வலி போனோடனே என்ன பண்ணுறாரு, அந்த பணக்காரன் என்ன பண்ணுறாரு, மருந்து போட்டு க்யூர் பண்ணி அன்பும் அறிவையும் சொல்லித்தரார். சொல்லி தந்துட்டு என்ன நினைக்கிறாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு வந்து என்னோட லைஃப்பை நான் கொடுக்கணும், நான் என்ன ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணிருக்கணும், பங்களா, காரு, பைக்கு, ஸ்விம்மிங் பூலு, இது எல்லாத்தையுமே இவனை வந்து அப்கிரேட் பண்ணி, இவனுக்கு வந்து லாங்குவேஜ் சொல்லி கொடுத்து, அன்பை சொல்லி கொடுத்து, பிஸ்னஸ் ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்து, இவனை வந்து அப்கிரேட் பண்ணி என்னோட லைஃப்பை வாழ வைக்கணும், என்னோட ஹாப்பினஸை வாழ வைக்கணும் அப்படின்னு அந்த பணக்காரன் நினைக்கிறான். ஓகேவா? மனுஷ தரத்தில் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் இறைவன் வந்து நம்மளை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ வேதனைப்படுறாங்களேன்னு நம்ம அவங்க குழந்தை மாதிரி நம்மளை பார்த்து அவரோட லைஃப்பை நம்ம கொடுக்குறாரு. இப்போ ஏன் இவ்வளோ எக்ஸிஸ்டன்ஸில் இவ்வளோ பிறவிகள் இருக்குன்றது கேள்வி என்னென்னா, ஏன் பாக்டீரியா, செடி, கொடி, மரம்லாம் இருக்குன்னா, ஒரு பிறவிலையும் நமக்கு ஒன்றுத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, நகர கற்றுக்குது. இப்போ ஒரு எறும்பு என்ன கற்றுக்குது, அதோட கிளானுக்கு போய் சாப்பாடு சேர்த்து வரணும்னு அன்பை கற்றுக்குது. ஹியூமன்ஸ் என்ன கற்றுக்குறாங்க, குடும்பமாக நம்ம வாழணும், அன்பாக வாழணுன்ற அந்த அன்பு அறிவை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த கிரியேஷன், இந்த மாயைன்ற விஷயமே இதுதான். இதில் மாட்டி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கடவுள் அப்படின்றது ஒருத்தர் அப்படின்றீங்க. இப்போது சிவா, பிரம்மா, விஷ்ணு இவங்களாம் தான் இந்த உலகத்தை படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? ஓகே, இப்போ சிவான், பிரம்மா, விஷ்ணு இவங்களுக்கு வள்ளல் பெருமான் என்ன இது கொடுக்குறாருன்னா, உண்மை சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு யூனிவர்ஸுக்குமே 5 தொழில்கள் பண்ணுற கடவுளர்கள் இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிவன், பிரம்மா, விஷ்ணு, சதாசிவம் அண்ட் இந்த மாதிரி அதாவது படைத்தல், காத்தல், அருளல், இந்த மாதிரி 5 தொழில்ஸ் இருக்குது, 5 தொழில்கள் இருக்குது. ஸோ ஒரு யூனிவர்ஸ்க்குமே ஒரு சிவன், பிரம்மா, விஷ்ணு இருப்பாங்களாம். அப்போ
பல கோடி சிவனோட அண்டம் இருக்கான், பல கோடி பிரம்மாவோட அண்டம் இருக்கான், பல கோடி விஷ்ணுவோட அண்டம் இருக்கான். இப்போ வைகுண்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி கோடி கணக்கில் இருக்கிறாங்களாம் சிவன் பிரம்மா விஷ்ணுலாம். அப்போ இவங்க எல்லாரும் இயக்குறது யாருன்னா அருட்பெரும் ஜோதின்றாரு. புரியுதா? அதாவது இவங்க இந்த கடவுளர்கள்லாம் யாருன்னா இவங்களுமே நம்மள மாதிரி ஆன்மாக்கள் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் தவம் யோகங்கள்லாம் பண்ணி அவங்கள கொஞ்சம் அப்கிரேட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப், இப்போ எப்படின்னா ஒரு மேனேஜர் போஸ்டிங் மாதிரி கொடுக்குறாரு. அந்த சிஇஓ தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவங்களே வந்து தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் நமக்கு மேலே என்ன நிலை இருக்குது. இப்போ புத்தர்லாம் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளி கடவுள்னு ஒன்று இல்லைன்ட்டார். ஏன்னா அவர் அந்த நிலைக்கு தான் போனார், அதுக்கு மேலே போக முடியல. ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருவெளி ரகசியம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போட்டிருப்பாங்க. இப்போ சிவன் பிரம்மா விஷ்ணுக்கே வந்து இறப்பு இருக்குன்றார் வள்ளல் பெருமானார். இப்போ எப்படி எறும்புக்கு வந்து ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேன், மனுஷனுக்கு 100 வருஷம், அந்த மாதிரி இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்களுக்கே என்னன்னா மரணம் இருக்கான். ஆனால் பல கோடி லட்சங்கள், அதாவது பல கோடி லட்சங்கள் தாண்டி அந்த மரணம் இருக்குன்றாங்க. அவ்வளோ லைஃப் ஸ்பேன் இருக்கான் அவங்களுக்கு. புரியுதா? ஸோ இதுதான் விஷயம். இவங்கெல்லாம் யாருன்னா இவங்க கடவுளர்களான்னு கேட்டிங்கன்னா கடவுளர்கள் மாதிரி தான். ஆனால் இவங்களாம் நம்மளோட பிரதர்ஸ். இயற்கையிலே ஒரு கடவுள் இருக்காருல்ல, அதனால தான் வள்ளலார் மென்ஷன் பண்ணுறாரு இயற்கை உண்மை கடவுள்ன்றாரு. ஏன் அந்த உண்மைன்றதை மென்ஷன் பண்ணுறாரு? ஏன்னா ஸ்டார்டிங்கில் அதை இறைவன்றதே அதுதான், அருட்பெரும் ஜோதி, அந்த வாஸ்ட் டிவைன் கிரேஸ் லைட் தான். புரியுதா? அண்ட் தனிப்பெரும் கருணைன்றாரு. தனிப்பெரும் கருணைக்கான அர்த்தம் சொல்லட்டுமா? இறைவனுக்கு நம்மளை எவ்வளோ பிடிக்கும்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இறைவனுக்கு நம்ம மேலே அவ்வளோ ஒரு லவ், ஒரு ஆட்டம்லேயே இருந்து நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆன்மாக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு. நமக்கு ஃப்ரீ வில்லுன்னு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தங்க லவ் பண்ணுறீங்கன்னா, நிஜமாலே ட்ரூவாக லவ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவீங்க நீங்கள். புரியுதா? இப்போ ஏன் தனிப்பெரும் கருணைனா இதுதான், நமக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஹாப்பினஸ்க்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. வலி வேதனை மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை அப்கிரேட் பண்ணி அவரோட நிலைக்கு நம்மளை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், புழு பூச்சி வண்டு எல்லா விலங்குகளாக இருக்கும் போதும் நம்மளை ஒரு பிறவிலையும் காத்தருந்துட்டு இருக்காரு. ஒரு பிறவிலையும் நம்மளை காத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு என்னென்ன தேவை, சாப்பாடு இல்லைன்னா துடிச்சு போயிடுவோம், தண்ணி தாக எடுக்குன்னா அவ்வளோதான். தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு நரம்பு வந்து கட் ஆயிடுச்சுன்னா பேரலைஸ் ஆகிடும் உடம்பே. இந்த பேசிகிட்டு இருக்கும்போது மூச்சு காற்றுல ஆக்சிஜனை மட்டும் எடுத்து லங்ஸ் பம்ப் பண்ணி பிளட்டில் ஒரு செல்லுக்கு அனுப்பிட்டு இருக்கு. ஒரு ஆர்கன்ஸும் நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு எதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கானா? இறைவனோட அன்பு. இறைவன் அந்த அன்பு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ நம்ம அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் நமக்கு திடீர்னு நம்ம மேலே பாசம்? அவங்களே நம்மளை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு பிரணாவ் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு எங்கேருந்து பாசம் வருதுன்னா, இறைவன் உங்கள் அம்மா மூலயமா அன்பும் கருணையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. எங்கெங்கெல்லாம் அன்பும் கருணையும் இருக்கோ அது எல்லாமே இறைவனோடது. எங்கெங்கெல்லாம் அசுத்தங்கள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம டார்க்னஸ். ஸோ நம்ம தான் அந்த டார்க்னஸ்ஸே, இறைவன் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நம்மளை வந்து ஒரு படிநிலையாக நம்மளை கூட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அன்பையும் கருணையும் போதிச்சு அப்கிரேட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் தனி பெரும் கருணை. அந்த கருணைக்கு அளவே கிடையாதான். இது வந்து சில பேர்களுக்கு தான் தெரியும் ஏன் தனி பெரும் கருணைன்றது. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்க எவால்வ் ஆயிடுவாங்க பயங்கரமாக. கண்டிப்பாக. இப்போ ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து பாதிக்கும், இல்லைனா நம்மளுடைய மூதாதையர்கள் செஞ்ச தப்புலாம் வந்து இப்போ நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைனா நம்ம இப்போ செய்யக்கூடிய தவறுக்கு நாளைக்கே கூட நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்வாங்க. அதுதான் கர்மாவா இல்லை கர்மானா என்ன? ஓகே, ஸோ ஆக்சுவலாக கர்மானா என்னன்னா, நிறைய பேருக்கு மக்களுக்கு இருக்க புரிதல் என்னன்னா, கடவுள் வந்து நம்மளை தண்டிப்பார். நானே அப்படி தான் நினச்சேன். கடவுள் வந்து ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி போல, இவன் தப்பு பண்ணால் இவனை அடிங்கடா, இவன் நல்லது பண்ணால் இவனுக்கு எல்லாத்தையும் கொடுங்கடா, அன்பை கொடுங்கடா, அதெல்லாம் கொடுங்கடா, அப்படி தான் நான் நினச்சேன். ஓகேவா? ஆனால் இந்த தனிப்பெரும் கருணைன்ற உணர அப்போ தான் ஓகே, இறைவனோட நமக்கு கடவுளே தனிப்பெரும் கருணையே வடிவான ஒரு கடவுள் இருக்கிறாரா? அதாவது ஒரு தாய் கூட சகிச்சுப்பாலாம் குழந்தைய என்னைக்காச்சு, என்னடா இது நோயின்னு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த கடவுளுக்கு தாயை விட கோடி பங்கு வந்து கருணையோடய வரும். அதனால தான் பாருங்கள், இயற்கையில் பார்த்தீங்கன்னா இந்த தாய்மைன்ற விஷயம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கும். ஒரு நாய் அதோட குட்டியை அப்படி பாதுகாக்கும், ஒரு குரங்கு அதோட குட்டியை பாதுகாக்கும். இந்த தாய்மை எங்கேருந்து வருதுன்னா இறைவன் கிட்ட இருந்து வருது. ஸோ இந்த கர்மான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இறைவனால் கொடுக்கப்பட்டது கிடையாது. இது அதாவது நான் சொன்னல, நம்ம எல்லாருமே ஒரே கான்ஷியஸ்னஸ். இப்போ பிரணாவும் நானும் வேற இல்லை, ஒரு செடியும் கொடியும் வேற இல்லை, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஒன்று. ஆனால் அது வேற எனர்ஜி லெவல்ஸில் இருக்குது. இதுதான் நியூட்டன் சொல்கிறார் அவர் 3rd law. அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ நீங்களும் நானும் ஒன்றுன்னு சொன்னேன்னா, இப்போ நான் வந்து உங்களை வந்து திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னையே திட்டிக்கிறேன். பிகாஸ் அதான் உண்மை. புரியுதா? நீங்களும் நானும் ஒன்று தான். ஆனால் இந்த ஈகோ வந்து நம்மளை பிரித்து வச்சிருக்கு. பிரணாவ் வேற நம்ம வேறன்றது பிரித்து வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பிரணாவுக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னா, அந்த கிஃப்ட்டு யாருக்கு தரேன்னா நான் எனக்கே கொடுத்துக்கிறேன்.
அப்போ இப்படி தான் கர்மா ஒர்க் ஆகுது. ஒருத்தன் போய் ஒருத்தனை திட்டுறான், அடிக்கிறானா, ஏன் கர்மா ரிட்டர்ன் வருதுன்னா அவனும் இவங்களும் ஒன்று. இங்கே வந்து எதுவுமே வேற கிடையாது. இப்போ ஒரு விலங்கை வெட்டி சாப்பிட்றோன்னா, இப்போ எல்லாருமே வந்து சந்தோஷத்துக்கு ஆசைப்படுவாங்க, நான் ஹாப்பியாக இருக்கணும்னு. ஒரு உயிர் ஆனால் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த உயிர் வேதனைப்படுது. அப்போ நம்ம மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? புரியுதா? இப்போ அதே கான்செப்ட் தான் நான் சொன்னல. ஒரு நாய் வந்து ரோட்டில் அடிபட்டு கிடக்கு, இன்னொரு நாய் லக்ஸூரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. மனுஷங்களே பார்க்கலாம் நீங்கள். இப்போ அம்பானி மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள், லக்ஸூரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்த வந்து டெய்லி வேஜஸ்க்கு கூலி தொழிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாவமாக இருக்குது. அப்போ வந்து ஏன் இந்த பிரிவினைனா இதுதான் கர்மான்ற விஷயம் தான் வந்து இயக்கிட்டு இருக்கு. இவங்க அவ்வளோ பிறவிகள் நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ வந்து கர்மான்றது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே ஒன்று. இப்போ நான் ஒன்று பண்ணிக்கிறேன்னா அது எனக்கு தான் ரிட்டர்ன் வரும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆன்மாவுமே ஒன்று. ஓகேவா? இப்போ நான் நல்லது பண்ணுறேன்னா நல்லது வருது, கெட்டது பண்ணுறேன்னா கெட்டது வருது. அப்போ இது யாரும் கிரியேட் பண்ணல, இதுதான் உண்மையே. அதனால நமக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் கர்மாவோட கான்செப்ட் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. இப்போ இந்த ஜீவ காருண்யம்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சூப்பர். ஸோ ஜீவகாருண்யம் தான் வந்து வள்ளல் பெருமானோட கொள்கையை அவர் சொல்ற உயர்ந்த விஷயமே. ஏன்னா நான் சொன்னல, இங்கே இருக்கிற எல்லா சோலுமே ஒன்று தான். சோல் ஒன்னஸ், ஆன்ம நேய ஒருமைப்பாடுன்றார். ஓகேவா? ஸோ ஜீவகாருண்யம் தான் இங்கே உண்மையே. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு வைங்களேன். அங்கே கஷ்டப்படுறது யார்? பிரணாவ் கிடையாது, நான் தான். இப்போ உங்களோட அப்பா வந்து ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு போகிறாருன்னா நீங்கள் எப்படி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க? ஏன்னா அதான் உண்மை. இங்கே இருக்கிற எல்லா ஆன்மாக்களுமே ஒன்று. ஓகேவா? அதை உணர்ந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு வள்ளல் பெருமானார். இப்போ ஒரு உயிர் கஷ்டப்படுதுன்னா அதை நினச்சி வேதனைப்பட சொல்கிறாரு. ஏன்னா கஷ்டப்படுற உயிர் நீங்கள் தான். அதை வந்து அந்த உண்மையை உணர்ந்தவர் தான் வள்ளல் பெருமானார். ஜீவகாருண்யம், அந்த ஜீவனும் நானும் ஒன்றுன்னு உணர ஆரம்பிச்சார். அதுக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் துன்பத்தில் இருந்தால் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அந்த துன்பத்தை எப்படி ஃபஸ்ட்டு போக்கலாம் தானே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் ஜீவகாருண்யம். இப்போ உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நீங்கள் அதை போக்க ட்ரை பண்ணணும். அதாவது ரோட்டில் ஒரு நாய் கஷ்டப்படுதுன்னா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை அட்லீஸ்ட் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ப்ரேயர் பண்ணணும் இறைவன்கிட்ட. ஐயோ கஷ்டப்படுது. ஏன்னா அந்த நாய்க்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஒன்று தான். அதுவும் ஒரு ஜீவன், அதுவும் ஒரு உயிர். அதை நினச்சி இறக்கப்பட சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, அறிவு விளங்கியவர்களுக்கு. எப்படி சொல்கிறாரு பாருங்க. அதாவது அறிவு இருக்கிறவங்களுக்கு உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடுன்ட்டாரு. நீ போய் கோயில் குளத்துக்கு போய் தேங்காய் உடைக்க வேணாம், பூஜைலாம் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். உயிர் இறக்கப்படுற பத்தியா, அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடுன்னே சொல்கிறாரு. ஏன்னா கடவுளோட ஃப்ரீக்வன்சி லவ் அண்ட் கம்பேஷன். ஓகேவா? இந்த டார்க்னஸ் நம்மளோட ஃப்ரீக்வன்சி தான் இந்த ஈகோ, லஸ்ட்டு, க்ரீடு. இந்த ஈகோவோட பை ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஜெலசி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அசுத்தம். தூய்மை தான் இறைவனோடது. அதனால தான் வள்ளலாரோட லைஃபே பார்த்தீங்கன்னா அவர் ஈகோக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருப்பார். அவர் தாழ்த்திப்பார். மலத்தில் ஊரும் புழுன்றார் அவரை. அப்போ அதை விட கேவல நிலையில் இருந்திருக்கிறோமா நம்ம? அதனால தான் ஈகோக்கு ஆப்போசிட்டாகவே அவர் இருந்திருப்பார். ஜீவகாருண்யம்னா இதுதான். இங்கே இருக்கிற எல்லா உயிரும் ஒன்று, எல்லா உயிரையும் தன்னுயிராக பார்க்க சொல்கிறார். பார்த்து உணவளிக்க உணவளிக்கிறது வந்து சிறந்ததுன்றார். ஏன்னா பசி வந்து அவ்வளோ கொடுமையானதான். அது வந்து மனுஷங்களுக்கு கொடுக்கறது இன்னும் சிறந்தது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண சொல்கிறாரு. நீ போய் லட்ச பீப்புள்ஸுக்கு சாப்பாடு போடுங்கலாம் சொல்லலை. உணர்ந்து பண்ணு. ஆப்போசிட்டில் பசியில் வர ஏழை வந்து நீ தான். உனக்கு பசிச்சா எப்படி பசிக்குமோ அந்த மாதிரி தானே அவனுக்கு பசிக்கும், அவங்களுக்கு அந்த மாதிரி தானே வலிக்கும்னு உணர்ந்து பண்ண சொல்கிறார். அண்ட் வள்ளலார் இதை மட்டும் விடலை. பசி ஆற்றுதல் வந்து ஜீவகாருண்யம், அது சிறந்தது. ஆனால் இந்த ஜீவகாருண்யத்துலேருந்து உயர்ந்த ஜீவகாருண்யத்துக்கு போகிறாரு. அந்த உயர்ந்த ஜீவகாருண்யம்னா என்னென்னா இறைவனோடது. இறைவன் என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு நம்ம எல்லாருமே மீட் எடுத்து அவரோட இன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ வள்ளலாருமே என்ன பண்ணுறாரு? இறைவன்கிட்ட ஒளி உடலை வாங்குறாரு, லைட் பாடியே கேட்டு வாங்குறாரு. ஏன்னா அந்த ஒளி உடல் இருந்தால் இங்கே இருக்கிற ஒரு உயிரும் நம்ம துன்புறுத்த மாட்டோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில் அவ்வளோ பாக்டீரியா செத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அவ்வளோ உயிர்கள் செத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அவருக்கு கம்பேஷனோட லெவல். எப்படின்னா வெஜிடேரியன், வீகன், நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன், அப்புறம் வீகன்லேருந்து ரூட் வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாக்டீரியாஸ் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அது எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டம்ஸ் வரைக்கும் அவருக்கு போகுது. ஒரு களிமண்ணை தெரியாமல் தட்டி விட்டு அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சதுனால மயக்கம் போட்டு விழுறாரு. அப்போ ஆட்டம் வரைக்கும் அவரோட கம்பேஷன் போகுது. ஏன்னா இறைவன் எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்க்குறாராம். இறைவனோட தன்மையே அதுதானா. ஓகேவா? ஸோ அந்த உயர்ந்த ஜீவகாருண்யத்துக்கு நம்ம போக சொல்கிறாரு. அது எப்படின்னா இறைவனோட அந்த அனுக்கிரகத்தினால தான் முடியும். இறைவன்கிட்ட நம்ம சரண்டராக ஆட்டோமேட்டிக்காக கருணை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நமக்கு கருணை அதிகரிக்கிறதுக்கு உயர்ந்த ஜீவகாருண்யம் தான் இந்த லைட் பாடி. ஏன்னா நீங்களும் ஒரு உயிரை சாகடிக்க மாட்டீங்க. லைட் பாடி ஆகிட்டிங்கன்னா உங்களால் ஒரு உயிருக்கும் துன்பம் வராது. ப்ளஸ் நீங்களும் ஒரு உயிர்களுக்குள்ளேயும் புகுந்துருவீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஒன்று. புரியுதா? அப்போ ஒரு உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு. ஏன்னா இங்கே எல்லாமே ஒன்று தான். அப்போ உயர்ந்த ஜீவகாரணத்தை நோக்கி நம்மளை போக சொல்கிறாரு. அந்த உயர்ந்த ஜீவகாரணம் தான் ஒளி உடல், லைட் பாடி, மரணமில்லா பேரின்ப வாழ்வுன்றார்.
அது அவ்வளோ பெரிய இன்பத்தை அனுபவிக்கலான்றாரு. இங்கே இருக்கிறதுலாம் துன்பம்ன்றாரு, மறுட்டுலகீர்ன்றாரு, மடிவது அழகளவேன்றாரு, சாகிறது வேஸ்டடான்றாரு. அழகு இல்லையே, நீங்கள் செத்து போகிறது வேஸ்ட் ஆச்சு, இவ்வளோ பெரிய பொக்கிஷமே உங்களுக்கு இருக்கு அப்படின்றாரு. ஸோ இது எப்படின்னா, ஜீவ காரணத்தில் நம்ம போக போக நிறைய பேர் வந்து சாப்பாடை லிமிட் பண்ணிடுவாங்க, நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கருணையில் போக போகவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பே சாப்பாடை கம்மி பண்ண ஆரம்பிக்கும். பிளான்ஸ் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸில் உணவு தயாரிக்குது, அந்த மாதிரி கருணையில் நம்ம போக 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 வீகனிசம் தாண்டி இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணி இறைவன்கிட்ட சைட் பை சைடு இறைவன்கிட்ட சரண்டர் ஆகி ப்ரேயர் பண்ணி போக 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 மனுஷங்க உடம்புல அமிர்த சுரபிகள் இருக்கான். அமிர்தம் சுரக்கும். நமக்கு பேசுகிறப்ப, இப்போ இறைவன் பற்றி பேசுகிறப்ப தித்திக்கும், தொண்டலாம் சொட்டும், அமிர்தம் சொட்டும். அந்த அமிர்த சுரபிகள்லாம் இருக்கா நமக்கு. அந்த அமிர்தமே நம்மளை நரிஷ் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா, அமிர்தம் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும் சாப்பாடை. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை கம்மி பண்ணிட்டே வருவீங்க. அது வந்து கருணையினால் வரணும், நீங்களாக விடக்கூடாது. வர வர அந்த அமிர்தம் உங்கள் அப்படியே அந்த சாப்பாடை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். பண்ண 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 அந்த அமிர்தமே உங்களை நரிஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஒளி உடலுக்கு உங்கள் உடம்பு தயாராக ஆரம்பிக்கும். ஸோ இந்த உயர்ந்த ஜீவ காரணத்துக்கு போக சொல்கிறார் வள்ளல் பெருமானார். அதனால தான் அவர் சாப்பாடு போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கடவுளோட ஒன்றரை கலக்கிறாரு. ஏன்னா கடவுள் பண்ணுறது தான் உயர்ந்த ஜீவ காரணம், இங்கே எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதுதான் ஜீவ காரணம். கண்டிப்பாக. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க, ரிலீஜியன் பற்றி சொல்லியிருந்தீங்க, இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க ஒருத்தவங்க லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஆகணுமா? சப்போஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டா லஸ்ட்டை என்ன ஆகும் அவங்களுக்கு? ஸோ இது ஆமாம், சூப்பரான கேள்வி. ஏன்னா எனக்குமே வந்து ஸ்பிரிச்சுவலிட்டியில் வரப்போ எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த லஸ்ட்லாம் எனக்கு ஏற்படும் போது எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம இந்த தூய்மையான பாத்தில் போகணும்னு நினைக்கிறோமே, ஆனால் இந்த லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமேனு எனக்கு ஒரு மாதிரி ஒரு அந்த கில்ட்டி ட்ரிப்லேயே நான் இருப்பேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, நம்ம மனுஷங்க, அதாவது இந்த ஆன்மா பல பல பிறவிகளாக இதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒன்று சாப்பாடு, லஸ்ட்டுன்றதுல ரெண்டு இருக்குது. ஒன்று பிறர் ஜெண்டர் மேலே வர்றது, மற்ற பாலினத்தாள் மேலே வர்றது, ஓகேவா, ஒரு பையனுக்கு பொண்ணு மேலே வர்றது, பொண்ணுக்கு பையன் மேலே வர்றது. இன்னொரு லஸ்ட் என்னன்னா உணவின் மீது இச்சை. இது ரெண்டு தான் இந்த இலுமினாட்டிஸோட பிக்கெஸ்ட் வெப்பன். அதாவது இந்த டார்க் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் வே இது. அதாவது அவங்களோட பவர்ஃபுல் ரெண்டு வெப்பன் தான் இந்த லஸ்ட்டு ப்ளஸ் ஃபுட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பான் இண்டஸ்ட்ரிலாம் அவ்வளோ நிறைஞ்சி கிடக்குது. அவ்வளோ கெட்ட கெட்ட விஷயங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த லஸ்ட்டுன்றது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நீங்கள் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும், சித்தர்கள் ஸ்டோரி கேட்டிருப்போம், 50 வருஷம் தவத்தில் இருந்தார், 51வது வருஷத்தில் ஒரு மாயையே பெண் ரூபத்தில் வரும், அவ்வளோதான், அவரோட தவம்லாம் கலைஞ்சு போயிடும். அப்போ ஏன்னா அது 50 வருஷமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 51வது வருஷம் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம எப்போ வீக்காக இருக்குமோ அந்த டைமில் நம்மளை வந்து அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அடித்து மாற்றி விட்ருவானுங்க நம்மளை, அவ்வளோதான், நம்மளோட ஜேர்னியை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ இந்த லஸ்ட்டுன்றதை ஓவர் கம் பண்ணணும். எப்படின்னா, சடனாக இப்போ நம்மளோட குணமே குற்றம் தான்றாரு வள்ளல் பெருமானார். ஏன்னா ஆமாம், கண்ட்ரோல்ன்றது நீங்கள் அடக்கி வைக்கிறது, லஸ்ட் இருக்கும் ஆனால் அடக்கி வைக்கிறது. ஆனால் ஓவர் கம் பண்ணணும். அந்த ஓவர் கம் எப்படி இருக்கும்னா, உங்கள் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், அதாவது லஸ்ட்ஃபுல்லான விஷயங்கள் வந்தாலுமே நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அதான் ஓவர் கம். அது உங்களை எக்ஸைட் பண்ணாது. இறைவனோட விஷயங்கள் தான் உங்களை எக்ஸைட் பண்ணும். இது வந்து ஒரு சிற்றின்பம். இந்த லஸ்ட்டு, அந்த ஆர்காசம் நடக்குதுல 3 செகண்டு, அந்த வந்து ஒரு சிற்றின்பம். இறைவனோடது பேரின்பம். அந்த ஆர்காசமே 24 மணி நேரம் இருந்தால் எப்படி இருக்கும், கோடி கோடி பங்கு இருந்தால் எப்படி இருக்கும், அது இறைவனோட இன்பம். அதை நம்ம சுவைக்கலை. அதாவது இப்போ ஒரு சில்க் சாக்லேட் இருக்குது, ஒரு ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது. ஆரஞ்சு மிட்டாயே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி சில்க் சாக்லேட்னு ஒன்று இருக்குடா, அது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்னா அது நமக்கு புரியுமா? புரியாது. அதை சாப்பிடும்போது தான் தெரியும், ஓ அப்போ இதுதான் வந்து சில்கா அப்படின்றது புரியும். அது மாதிரி இறைவன் இன்பத்தை நம்ம உணராததுனால லஸ்ட்லேயே இதுதான் இன்பம்னு நினச்சிட்டு லஸ்ட்லேயே மூழ்கி கிடக்கிறோம். ஸோ அந்த லஸ்ட்டை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னா, வள்ளல் பெருமானரே சொல்கிறாரு, தாம்பத்தில், அதாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து 15 days ஒன்ஸ் வச்சுக்கலாமா கல்யாணம் பண்ணுறவங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே இறைவன் அடையலாம், கல்யாணம் பண்ணி நம்ம இறைவன் அடையலாம், தப்பே இல்லை. என்ன சொல்கிறாரு, 15 days ஒன்ஸ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா உடம்புக்கு எந்த உபாதைகளும் நடக்காதுன்ற. அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், 15 days இப்படியே போகணும், அடுத்து 30 days ஆகணும், 30 60 மாற்றணும், 60 120 மாற்றணும். இது கூடவே என்ன பண்ணணும், இறைவன் கிட்ட சரண்டர் ஆக ஆரம்பிக்கணும், அவரை நோக்கி ப்ரேயர் பண்ணணும், மகாமந்திரத்தை உணர்ந்து சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி நீங்கள் அந்த இதில் ஈடுபடும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் இறைவன்கிட்ட, இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இறைவன் கிட்ட கேளுங்க. உங்களோட நிஜமாலே உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கணும், எனக்கு நிஜமாலே இந்த லஸ்ட்டை ஓவர் கம் பண்ணணும், என்னோட தங்கச்சி மாதிரி அம்மா மாதிரி இருக்கவங்க மேலே எனக்கு காம உணர்வு வருது அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே யார், அம்மா மாதிரி பார்க்க சொல்கிறாரு வள்ளல் பெருமானார். ஆனால் அவங்க மீது நமக்கு இச்சை வருது. ஏன்னா நம்ம அசுத்தத்திலே முழுகி கிடக்கிறோம். இதுக்கு என்ன ப்ரூஃப்னா, நமக்கு ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒருத்தனை வந்து திட்டுறது ஈஸி, அவங்ககிட்ட இருந்து அன்பை சம்பாதிக்கிறது கஷ்டம்.
அப்போ இந்த தூய்மைன்றதே நமக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான். அப்போ வந்து இறைவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சமர்ப்பணம் ஆக ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி லஸ்ட் தாட்ஸ்லாம் எனக்கு வருது, எப்படியாவது என்னை நீக்கி விடுங்க, இதுலேருந்து என்னை போக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வர ஆரம்பிக்கணும். ஒரேடியாக அப்படி நிறுத்தக்கூடாது. நிறுத்திங்கன்னா அவ்வளோதான், அது வெடித்து சிதறிடும். அப்போ கொஞ்சமாக இறைவன்கிட்ட சமர்ப்பணம் ஆக அழுவுங்க. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அழுகலாம். இறைவன் அங்கே தான் அதாவது பாவனை பண்ண சொல்கிறாரு. அந்த விளக்குல தான் இறைவன் தெரிகிறாருன்னு சொல்லி அதை நினச்சி பாவனை பண்ணுங்கன்ற இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே தெரியும், மற்ற மனுஷங்களால நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இறைவனுக்கு தெரியும் நம்மளோட தாட்ஸ் என்னன்றது தெரியும். அப்போ கொஞ்சமாக அவர்கிட்ட அடைய லஸ்ட்டுன்றது ஆப்வியஸாக கொஞ்சமாக வரைக்கும். இதுக்கு ப்ரூஃப் யாருன்னா நான் தான். நானுமே இப்போ முழுசாக லஸ்ட்டை ஓவர் கம் பண்ணுறேன்னா இல்லை, ஆனால் அதுக்கான ப்ராசஸில் போயிட்டுருக்கேன். முன்னை விட நான் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ இப்படி இருக்கியா அப்படின்றது எனக்கு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது அப்படியே படிப்படியாக இறைவன்கிட்ட நம்ம நெருங்க ஆட்டோமேட்டிக்காக கருணை அதிகரிக்க லஸ்ட்ன்ற விஷயம் நம்மளை விட்டு கொஞ்சம் போயிடும். அப்புறம் இப்போ வள்ளலார்னா யார்? இப்போ வள்ளலார் வந்து நம்ம ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன், நீங்களும் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. 8th 7th இந்த கிளாஸில் படிச்சிருக்கோம். கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. வள்ளலார் அப்படின்னா இப்போ இன்ன வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தாட் என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னீங்க வள்ளலாரா யாருன்னு, இல்லை நீங்கள் பாட்காஸ்ட்டில் டேரெக்டாக சொல்லுங்கள், அங்கேயே நான் கேட்குறேன் அப்படின்னு. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு வள்ளலார்னா யாருன்னா, பொதுமக்கள் எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் ரொம்ப இறக்கம் உள்ளவர், மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே வள்ளலார்னா யார்? அவருடைய மெசேஜ் என்ன உலகத்துக்கு? ஆக்சுவலாக வள்ளல் பெருமானார் யாருன்னா, நானுமே ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன், ஏதோ மற்ற சித்தர்களில் ஒருத்தர் போல் எல்லாருக்கும் சாப்பாடு போட சொன்னார் அப்படின்ற புரிதல் தான் எனக்குமே இருந்தது. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆக இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்ச உடனே அட பாவீங்களா, இவ்வளோ பெரிய லெகசி, இப்படி ஒரு மனுஷனை உலகத்துக்கு கத்தி சொல்லணுமே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கத்தி வள்ளலார ஒருத்தன் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டானா அவனால் சும்மா இருக்க முடியாது, மக்களுக்கு வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுவான். உலகம் ஃபுல்லாக இப்போ வள்ளலாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்லாம் இட்டாலியன், அவர் பிறந்ததுலேருந்து இட்டாலியன். அந்த உலகத்தில் இருக்க நிறைய இடங்களில் வள்ளலாரை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ஹையஸ்ட் கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடாதுல்ல, கொஞ்சம் எவால்வ் ஆன சோல்ஸ்க்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த உலகத்தோட கான்ஷியஸ்னஸ்ஸே மாற்றுறதுக்காக வந்தது தான் வள்ளல் பெருமானார். இவரே எங்கேருந்து வர்றாரு? ஆல்ரெடி மேல்நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா தான் வள்ளல் பெருமானார். எதுக்கு அனுப்பி விட்டுறாராம் இறைவன்னா, இங்கே மதம் போர் அது இதுன்னு பிரச்சனைன்னு சண்டை போட்டுக்கிட்டு மனுஷங்க செத்து போகிறாங்க, இப்படி வேஸ்ட்டாக போயிட்டுருக்காங்களே, இவங்களை போய் காப்பாற்று, உண்மை உண்மையை சொல்லிக் கொடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் வள்ளலாரையே இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. வள்ளலாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் முருகரை கும்பிட்டுருப்பார், வடிவுடை அம்மன், சிவனை வந்து போற்றி புகழ்ந்திருப்பார். நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்லாம் இந்த படத்தில் கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் வரும், பெற்ற பிள்ளை தாய் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், அதெல்லாம் வள்ளல் பெருமாள் லிரிக்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணியிருக்கிறாரு. லவ் பண்ணிவிட்டு இவரே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் தான் இருந்திருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஜேர்னியில். அப்போ இயற்கை உண்மை கடவுளை பற்றி தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது இவருக்கு? வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட கால் நகத்தில் இருக்கிற ஒரு டஸ்ட்டு தான் இந்த மாதிரி கடவுளர்கள்ன்றார். அவங்கள இழிவுபடுத்துறதுக்கு நான் சொல்லலை, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நானே கடுப்பாயிட்டேன், என்னடா நம்ம கடவுளை போய் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் இழிவுபடுத்துறதுக்காக அதை சொல்லலை. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனியோட சிஇஓவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். நம்ம போய் ஹெச்ஆர்டிஎல்லை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹெச்ஆர்டிஎல்லை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வணங்கிட்டு இருக்கோம். டைரெக்டாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி உண்மை கடவுளை வணங்கி பெரிய நிலை அடைங்கன்றார். இதை தான் பண்ண சொல்கிறாரு. அண்ட் வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒரு டார்க்னஸ், அதாவது நம்ம ஆன்மாக்களில் ஒன்று இறைவன் இருக்கிறாரா, ஆன்மா எல்லாரும் ஒன்று இருக்கா, டார்க்னஸ் இருக்கா, இதில் ஒரு ஆன்மா, இது இறைவனை பற்றி தெரிஞ்சு இந்த இறைவனுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக செயல்படுறாரு. அதாவது இங்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது, தனிப்பெரும் கருணை, கரெக்டாக? அப்போ இறைவன் இங்கே வந்திருக்கணும்ல, ஒரு உயிர் கொல்லப்படுதுன்னா. ஏன் வரலன்னா, ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஒரு மாயை, இது வந்து உண்மையான வழி கிடையாது. அப்போ உண்மையான வழி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தீவிரவாதிலாம் கழுத்தை அறக்குறான், ஒரு கோழியை கருத்தை அறக்குறாங்க, எவ்வளோ வலி வேதனை. அப்போ இதெல்லாம் உண்மையானு கேட்டால் இது உண்மை இல்லை, மாயை. அப்போ உண்மையானே அந்த வலி, அந்த கேவல நிலையில் இருக்கிற வலி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட இது ஒன்றா, ப்ளஸ் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அந்த இமென்ஸ் பவரை நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஒரு மின்னலை நம்மளால் தாங்க முடியுமா? மின்னலை விட கோடி பங்கு வலிமையானதான் இறைவனோட அந்த அருள் ஒளி. அப்போ அதை நம்மளால் தாங்க முடியாது. அதனாலேயும் வரமாட்டார். வந்தாருன்னா பொசுங்கிடும். ஏன்னா நம்ம வந்து அசுத்தத்தில் இருக்கோம். எத்தனை மனுஷன் இங்கே இவ்வளோ மனுஷங்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே தூய்மையாக இருப்பாங்க, வெளியில் ஓகே, உள்ளுக்குள்ளே அவங்க தாட்ஸு இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தூய்மையாக இருக்கும். வெரி ரேர். அப்படி இருக்கவங்க இறைநிலைக்கு போயிடுறாங்க. ஸோ இறைவன் இவர் என்ன பண்ணுறாரு, வள்ளல் பெருமானார் இந்த கடவுளோட ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த அருள் ஒளியை வாங்கி பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த அருள் ஒளியை வாங்கி நமக்கு கொடுக்குறாரு.
ஏன்னா இவர் ஒரு மனுஷனாக இருந்து அந்த டிவைனை கனெக்ட் ஆகுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு மனுஷன் அருட்பெருஞ்சோதி நிலைக்கு போய் கலக்கிறார். இது அருட்பெருஞ்சோதி அகவலே ப்ரூஃப் தர்றாரு. என்னோட ஃபஸ்ட்டு மாணவன் நீன்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரை பார்த்து. என்னோட ஆதியும் அந்தத்தையும் நீ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்றார். அப்போ ஃபஸ்ட்டு வள்ளல் பெருமானார் தான். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பிரிட்ஜை ஆக்ட் பண்ணுறாரு. இது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தக்காளியில் ஒரு இடம் அழுகுது. அது அழுகுனோடனே என்ன ஆகும், மொத்தமாக அந்த தக்காளியை அழுக வைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அழுக வைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த இருள் இருக்குது. இந்த இருள் இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட். இருள் இருக்குது, நம்ம இருளில் இருக்கிறோம். அதில் லைட்டு ஒன்று மட்டும் லைட்டாக மாறுது. அதுதான் வள்ளல் பெருமானோட ஆன்மா, லைட்டாக மாறுது. அப்போ அந்த லைட் கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, வள்ளல் பெருமானோட அந்த ஒரு மனுஷனோட ஒழுக்கம் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உலகத்தில். அவ்வளோ பேர் கருணையை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளலார் யாருன்னா இந்த எவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மனுஷங்களோட இப்போ எப்படி ஏர்லி அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன் வரான், அந்த மாதிரி மனுஷனோட நெக்ஸ்ட் எவல்யூஷன், இதுவுமே ஒரு டிவைன் பிளான் தான். மனுஷனோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் தான் இந்த லைட் பாடி. அந்த லைட் பாடியை தான் வள்ளலார் ஃபஸ்ட்டு அவர் அடைஞ்சு இந்த ஹியூமனிட்டிக்கே ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. இந்த லைட் பாடி அடையிறதுக்கான வழி எல்லா ஸ்டெப்ஸையும் நமக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார். விரைந்து வாங்கன்றார், விரைந்து வம்மின். அதாவது மரணம் இல்லா பேரின்ப வாழ்வை இந்த லைட் பாடியை நீங்கள் ஏன் அடைய முடியாதுன்றார். நீங்களும் நானும் வேற யான்னு கேட்குறாரு. நம்ம எல்லாருமே ஒன்று தானே, நீங்கள் ஏன் அடைய மாட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த எவல்யூஷனே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு, இந்த ஜேர்னியவே. இந்த லைட் பாடின்றது தான் நெக்ஸ்ட் கான்ஷியஸ்னஸ், நெக்ஸ்ட் எவல்யூஷன். அதாவது அந்த லைட் பாடியை வச்சு என்ன பண்ண முடியும்னா, அந்த இறைவனோட பேர் இன்பத்திலே அப்படி திகைச்சு போயிருக்கலாம். மனுஷங்க டெத்தையே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மரணத்தையே வென்றது அவர் வென்று காமிச்சிருக்கிறார். வாழ்ந்த எக்ஸாம்பிளாக இருக்கிறார். இப்பயும் இருந்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் பக்கத்தில் இருக்காரு, என் கூட இருக்காரு, எனக்குள்ளே இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார் வள்ளல் பெருமான். நம்ம ஃப்ரீக்வன்சி இப்படி இருக்கிறதுனால அவரை பார்க்க முடியல. வள்ளல் பெருமான் ஃபாலோவர்ஸ்க்கு அவ்வளோ பேர் காட்சி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வன்சி அப்கிரேட் ஆகுது. அப்போ அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறார். ஸோ வள்ளலாரோட லெகசி இதுதான். அந்த உண்மை கடவுளே டிஸ்கவர் பண்ணி அட்டைன் பண்ணுறாரு. அவர் அட்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல், அதாவது இறைவனோட ஒன்றரை கலக்கணும்னு கேட்குறாராம். நம்ம ஒரு வாட்டி கலந்து பார்ப்போமான்னு கேட்குறாராம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட. கலந்துட்டாங்க. கலந்த உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே என் உடம்புலாம் தித்திக்குதே, என் நர்வ்ஸ்லாம் தித்திக்குதேன்றாராம். அப்படி சொல்லிட்டு திரும்ப அழுகிறாராம். ஏன் அழுகிறாருன்னா, நான் இந்த இன்பத்தை அனுபவிச்சிட்டேன், இவ்வளோ பெரிய இன்பம் இருக்குது, இந்த மக்கள் இந்த ஜனங்க எல்லாம் எப்போ இந்த இன்பத்தை அனுபவிக்க போகிறாங்கன்னு அழுகிறார். அப்போ அவரோட கருணையை பாருங்கள், நம்ம மேலே இருக்கிற கருணை. அப்போ அவர் லைட் பாடி ஏன் அட்டைன் பண்ணுறாருன்னா, எல்லாரையும் திருத்தி விடுவேன், அஞ்ச வேண்டாம்ன்றாரு. ஒருத்தருக்குள்ளேயும் புகுந்து அவங்கள இயக்குவேன்றார். அப்போ இவ்வளோ பெரிய கருணையாளர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னா, வள்ளலார் ஒரு ஹியூமனிட்டிக்கே கிஃப்ட். ஹியூமனிட்டிக்கு இல்லை, இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கே கிஃப்ட். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பூமிக்கு மட்டும் இல்லை, சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகம், இந்த பூமி இல்லை, இந்த மொத்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த டார்க்னஸ் இருக்குல்ல, இந்த மொத்தத்துக்குமே இந்த லைட் கான்சியஸ்னஸ் செலுத்துறாரு. ஃபாரினர்ஸ் பாருங்கள், லைட் கான்சியஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். கடவுள் ஒளிதான்றான், லைட்டுன்றான், டிவைன் வாஸ் டிவைன் கிரேஸ் லைட்னு பேசிகிட்டு இருக்கான் ஃபாரினர். லைட் கான்சியஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டாலரஸ் கேனன்னு ஒருத்தங்க, அவங்க இந்த லைட் கான்சியஸ்னஸ் லைட் பாடி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஹவு டு ஆக்டிவேட்டட்னு. அவ்வளோ பீப்புள்ஸ் லைட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஏன்னா இதுதான் சன்மார்க்க காலம், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன், 15 வயசு, வள்ளல் பெருமானோட உயர்ந்த ஞானத்தை பேசுகிறான். இப்போ வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேரெக்டாக சன்மார்க்கத்துக்குலாம் வரமாட்டாங்க. ஏதாவது ரிலீஜனில் இருப்பாங்க, ஒன்று ஹிந்துவிசமில் இருப்பாங்க, அடுத்து கிறிஸ்டியானிட்டிலேருந்து சன்மார்க்கத்துக்கு வந்திருப்பாங்க, முஸ்லீமாக இருந்து சன்மார்க்கத்துக்கு வந்திருப்பாங்க. சன்மார்க்கம்ன்றது என்ன, சோல் ஒன்னஸ். இப்போ மற்ற மதத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இறை தூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனித நேயத்தை பரப்புனாங்க. மனுஷங்கள்லாம் ஒன்று, அன்பும் கருணையும் போதிங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ சூப்பராக. வள்ளலார் என்ன பண்ணார், மனுஷங்களை மட்டும் பார்க்காத, ஆன்மாவாக பாரு, ஆன்ம நேயத்துக்கு போயிட்டாரு, சோல் ஒன்னஸ்க்கு. அதுதான் வள்ளல் பெருமானோட லெகசி, இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கே கிடைச்ச கிஃப்ட். கண்டிப்பாக. இப்போ வள்ளலாருக்கும் மற்ற சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சூப்பர். ஸோ மற்ற சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறைநிலையை தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசைப்பட ஆரம்பித்தாங்க. இறைநிலையை தெரிஞ்சுக்கணும், எப்படி இறைவனை அடையணும், கடும் தவங்கள் புரிஞ்சிருப்பாங்க. நம்ம கேட்டிருப்போம், 1000 வருஷம் 2000 வருஷம்லாம் தவம் புரிஞ்சாங்க, 100 வருஷம் தவம் புரிஞ்சாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் தாண்டி என்ன, இறைவன்னா யார், இறைவனோட நிலை எப்படிப்பட்டதுன்னா, எனக்கு அடுத்த பிறவி பிறக்கவே கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் ஆசைப்பட்டு தான் அந்த இறைநிலைக்கு தேடி தேடி போகிறாங்க. அவங்களோட பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த நிலைகளுக்கு போனாங்க, அந்த பெனிஃபிட்ஸை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, இவருக்குமே இந்த இறை தேடல் இருக்குது. இயற்கை உண்மை கடவுள்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறார், யார் தான் அவருன்னு தேடி தேடி போகிறாரு. போகும்போது என்ன ஆகுது, இவருக்கு கருணை ஏற்பட்டுருது. அதாவது இங்கே இருக்கிற உயிர்கள் படுற வேதனையை
பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இறைநிலைக்கு போகணும், எனக்கு ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணணும், சாவை நான் ஜெயிக்கணும், அதாவது இறைவன் கூட ஜாலியாக இருக்கணும்லாம் அவர் ஆசைப்படல. அவரோட ஒரே ஆசை என்னன்னா, இந்த உயிர்கள் படுற வேதனை இருக்குல்ல, இதெல்லாத்தையும் நான் போக்கணும்னு கேட்குறாரு. இறைவனும் என்ன பண்ணிருக்காரு, நம்ம படுற துன்பத்தெல்லாம் போக்கணும்னு தான் அவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ வள்ளலார் வந்து ஒரு பிக்கெஸ்ட் சயின்டிஸ்ட். இறைவன் மயம் அறிந்து அம்மயம் ஆதல்ன்றாரு. நோ தி காட்ஸ் ஃப்ரீக்வன்சி, கடவுளோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்க ட்ரை பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகுன்றார். அப்போ இந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஜீவசமாதி என்னன்னா, உடம்பு இங்கே இருக்கும், ஆன்மாவை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுதான் உயர்ந்த நிலையான்னு கேட்டால் அது உயர்ந்த நிலை இல்லைன்றார். தாயுமானவர்கள் மாதிரி பெரிய பெரிய ஞானிகளே திரும்ப இந்த லைட் பாடி அட்டைன் பண்ணணும்னா மனுஷ தேகத்தை எடுக்கணுமா, இந்த பூமிக்கு வந்து மனுஷனாக பிறந்து லைட் பாடி அட்டைன் பண்ணணுமா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க அடைஞ்ச நிலைகள்லாம் பெரிய நிலைகள் தான், ஆனால் முழுமையான நிலைகள் கிடையாது, அது எண்டு கிடையாது. மரணத்தெல்லாம் யாரும் வெல்லலை. திரும்ப அவங்களுக்குன்னு ஒரு அதாவது ஒரு டேஸ் இருக்குது, இவ்வளோ வருஷம் வாழ்வாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த அகெயின் அவங்களுக்கு அப்கிரேட் ஆகணும்னா, அங்கேருந்து அப்கிரேட் ஆகணும்னா திரும்ப மனுஷ தேகம் எடுத்து தான் அப்கிரேட் ஆகணுன்றார் வள்ளல் பெருமானார். ஸோ இதுதான் வள்ளல் பெருமானுக்கும் இருக்கும் டிஃப்ரென்ஸ். இவங்க கடவுள் யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க, வள்ளல் பெருமான் இங்கே படுற உயிர்கள் படுற வேதனையெல்லாம் போக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டார். இறைவன் என்ன ஆசைப்பட்டாரோ அதை இவர் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இறைவனே வர ஆரம்பிச்சிடாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு பஞ்சம், வடலூரில் உணவுக்கே பஞ்சம். அப்போ என்ன பண்ணுறாரு, தர்மசாலைன்னு ஒன்றத்தை நிறுவுறார். எதுக்குன்னா, எனக்கு புண்ணியம் வரணும், எனக்கு வந்து இறைவன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்லாம் இல்லை, அடுத்தவங்க பசியில் வேதனைப்படுறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, தர்மசாலைன்னு நிறுவுறாரு. யார் வேணால் வரலாம், எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், அன்ன விரயம் பண்ண சொல்கிறார். அள்ளி போடு சாப்பாடு, சந்தோஷமாக சாப்பிடவே, அங்கே தாண்டா அருளே பெற முடியுன்றார். அப்போ எங்கெங்கெல்லாம் கருணை இருக்குதோ, இறைவனோட ஃப்ரீக்வன்சி என்ன, லவ் அண்ட் கம்பேஷன். அப்போ எவெல்லாம் கருணையை சூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் கருணையை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இறைவனோட அருளை சேனல் பண்ணுறாங்க. அதாவது இது எப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி தான் வந்து இறைவனோட அருள்னு வச்சுப்போம். அது வந்து ஒரு ராடில் பாஸ் ஆகும், ஆனால் கட்டையில் பாஸ் ஆகுது. இப்போ ஏன் நான்வெஜ்ஜை வந்து ஃபஸ்ட்டு வள்ளல் பெருமான் விட சொல்கிறாருன்னா, நான்வெஜ்ஜை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இருள்னு சொன்னால அது டார்க்னஸ், ஆன்மாவோட டார்க்னஸ், அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை உண்மைகளே தெரிஞ்சுக்க விடாது. நம்ம என்ன தான் ஒருத்தங்கிட்ட போய் ஞானத்தை போதிச்சாலும் அவனுக்கு அந்த தலையில் ஏறாது, ஏன்னா அந்த இருள் விடாது. எதையோ பேசிகிட்டு இருக்கான், காசு சம்பாதிக்கிறதா பெரிய விஷயமே அவன் நினச்சிட்டு இருப்பான். கடைசி இருக்கும், ஒரு நாள் மரணம் வந்துடும், அவனும் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்ன எதுவுமே தெரியாது. அப்போ இதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, உயிர் இறக்கம் ஒன்று, அந்த உயிர்கள் கஷ்டப்படுது, ப்ளஸ் உயிருமே உண்மையை தெரிஞ்சுக்காதுன்றார். அப்போ நம்ம வந்து என்ன இருக்குதுன்னா, அந்த இறைவனோட அருள், இறைவனே அருள் பண்ணணும்னு நினச்சா கூட நான்வெஜ் நம்ம சாப்பிட்றோன்னா அந்த அருள் வந்து காரியப்படாதாமா நம்ம மேலே. அதாவது நம்ம வந்து ஒரு கட்டை மாதிரி ஆகிடும், எலக்ட்ரிசிட்டி அதில் பாஸ் ஆகாது, இதுவே அந்த ராடில் பாஸ் ஆகும். அப்போ வெஜிடேரியனானு இருந்தனா இந்த ஞானத்தை பெறுறது வந்து ரொம்ப ஈஸி, எளிமையாயிரும்ன்றார். ஸோ அதனால தான் இதை விட சொல்லியிருப்பாரு. இதுதான் சித்தர்களுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் டிஃப்ரென்ஸ். இவர் ஜீவசமாதி, நிறைய பேர் ஜீவசமாதி அடைஞ்சாங்க, வள்ளல் பெருமான் ஒளி தேகத்தையே அடைஞ்சிட்டார், இறைவனோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஒன்றரை கலந்துட்டார். கண்டிப்பாக சார். இப்போ லைட் பாடினா என்ன சார், லைட் பாடினா என்ன, அந்த லைட் பாடி எப்படி அடைகிறது? சூப்பர். ஸோ லைட் பாடினா என்னென்னா 3 விஷயங்கள் சொல்கிறார். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இதெல்லாம் வந்து ஒரு படிநிலை மாதிரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி. ஓகேவா? நான் சொன்னல வள்ளல் பெருமான் ஏன் லைட் பாடியை கேட்டு வாங்குறாருன்னா, லைட் பாடின்ற கான்செப்டே என்னென்னா அதுதான் உண்மை. இறைவன்கிட்ட சரண்டர் ஆகணும். நம்ம ஏன் சரண்டர் ஆகணும்னா, நம்ம வந்து ஒரு அசுத்தம். ஓகேவா? இறைவன் நம்மளை வந்து பேரின்பத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இறைவன் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு சர்டைன் பியூரிட்டியில் இருக்கணும். ஓகேவா? அந்த பியூரிட்டி இருந்தால் தான் இறைவனே நமக்குள்ளே வந்து இயக்க முடியும். இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அந்த இறை அருள் நம்ம மேலே மொத்தமாக காரியப்பட ஆரம்பிக்கணும்னா அந்த நிலைக்கு நம்ம போக ஆரம்பிக்கணும். லெட்ஸே எப்படி சொல்கிறது, அந்த லெவல் ஆஃப் பியூரிட்டிக்கு நம்ம போக ஆரம்பிக்கணும். வள்ளலார் மாதிரி நம்ம இருந்தோம்னா இறைவன் நம்மளை கண்டிப்பாக ஆட்கொண்டுருவார். ஓகேவா? ஸோ இந்த லைட் பாடினா என்னென்னா, நம்மளோட ஆன்மா எப்படி ஒரு ஒளி, அந்த மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கிற ஒரு செல்லுமே ஒளியாக மாற ஆரம்பிக்கணும். இது எப்படி மாறும்னா, பியூர் ஹீட்னால மாறும்ன்றார். சுத்த உஷ்ணம், அதாவது ஒரு பியூர் ஹீட் ஜென்ரேட் பண்ணுமா நம்ம, அந்த பியூர் ஹீட்னால தான் உடம்பு மாற்றம் பெறும்ன்றார். ஓகேவா? இந்த பியூர் ஹீட்டுக்கு இதுக்குமே சொல்கிறார் வள்ளலார், ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்றார். என்ன ஹார்ட் ஒர்க்னா, பெரிய பெரிய முனிவர்கள் ஞானிகள்லாம் காடு மலை குகைன்னு போய் 100 வருஷம் 1000 வருஷம் கடுந்தாவும் புரிவாங்களாம். எதுக்குன்னா இந்த பியூர் ஹீட்டை ஏற்றிக்கிறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க, ஏன்னா மனுஷன் வந்து 100 வருஷமே இப்போ வாழ மாட்டான். அந்த மாதிரிலாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அருட்பெரும் ஜோதி அந்த உண்மை கடவுள் இருக்கார்ல, அவர் வந்து தூய அன்போடு நினைக்கிறதுலையும் அவரை க்ளோரிஃபை பண்ணுறதுலையும் தோத்திரம் பண்ணுறதுலையும் கோடி பங்கு 10 கோடி பங்கு அந்த சுத்தோஷ்ணம் நமக்கு ஏற்படுமா. அந்த தூய அன்போடு நீங்கள் நினைக்கிறதுலையும் அவரை க்ளோரிஃபை பண்ணுறது. இப்போ நம்மளோட பேஜ்லேயுமே 54 க்ளோரிஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன்.
அது வந்து அதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல நீங்களே கூட உங்களை ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இறைவனை வச்சு தூய அன்போடு நீங்கள் கவிதைகள் எழுதலாம், அவரை போற்றி புகழலாம். ஏன் அப்படி போற்றி புகழணும்னா, உங்களோட தூய்மையான அன்புன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த இறைவனை நீங்கள் போற்ற முடியும். புரியுதா? அந்த தூய்மையான அன்பை வெளிப்படுத்த சொல்கிறார் இறைவன்கிட்ட. அதுதான் அதாவது இறைவன் மீது அன்பு, பிற உயிர்கள் மீது தயவுன்றார். கடவுள்கிட்ட அன்பை வள, பிற உயிர்கள் மீது தயவை வள. இதிலே நீ போயிட்டு இருந்தேன்னா பெரிய பெரிய நிலைக்கு போகலான்றார். இந்த சுத்த உஷ்ணம் என்ன பண்ணோம்னா, நான் சொன்னல, டார்க்னஸ் இந்த ஆன்மாவை மூடிக்கிட்டு இருக்கு. ஸோ கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் எது இருக்குன்னா இந்த டார்க்னஸ் தான் இருக்குது. அந்த டார்க்னஸ் போயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்மா பியூர் ஆயிரும், அந்த இறைவனோட போய் கலந்துரும். ஸோ இந்த இருளை, இந்த திரைகளை விளக்கணும் ஃபஸ்ட்டு. அதை விளக்கிறதுக்கு பியூர் ஹீட்டை ஜென்ரேட் பண்ண சொல்கிறார். ஸோ தினந்தோறும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தினந்தோறும் இறைவனோட அந்த கருணையை நினச்சி, அந்த ஒப்பற்ற கருணை நம்மளை எவ்வளோ வலி வேதனையிலேருந்து காப்பாற்றிருக்காரு. ஒரு பிறவிலும் சாப்பாடு போட்டு வளர்த்துருக்கிறாரு. ஒரு பிறவிலையும் ஒரு தாய் போல் நம்மளை காத்திருக்கிறாரு. கோடி பங்கு தாயை விட இப்போ போன பிறவில என்ன எவ்வளோ கஷ்டப்படணும்னு நமக்கு தெரியல. புரியுதா? எவ்வளோ நமக்கு செஞ்சுருக்காருன்னு நமக்கு தெரியல. எவ்வளோ பிறவிகள், கோடான கோடி பிறவிகள் எடுத்திருப்போம். மனுஷ தேகம் அவ்வளோ சாதாரணத்தில் கிடைக்காது. அவையாரெலாம் சொல்லியிருப்பாங்களே, அரிது மானுடராய் பிறத்தல் அரிதுன்றாங்க. மனுஷ தேகம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இந்த லைட் பாடி தான் வந்து மனுஷனோட ஹையஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது இந்த மனுஷனோட பர்பஸ், இந்த ஆன்மாவோட பர்பஸே என்னென்னா இந்த லைட் பாடி அட்டைன் பண்ணுறது தான், இறைவனோட போய் கலக்கிறது தான். ஸோ இதுதான் இந்த பர்பஸே. இதுக்கான ஸ்டெப்ஸையுமே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமானோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நம்ம வந்து தவம் யோகங்கள் பண்ணுறதுலாம் வந்து பெரிய நிலையான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சர்டன் நிலைக்கு கூட்டு போகும். ஆனால் அது வந்து உயர்ந்த நிலைக்கு கூட்டு போகாது. மாயை அதுலேயுமே கடவுள் மாதிரி வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பெரிய பெரிய பவர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த பவர்ஸ் கிடைச்சோன்னே என்ன ஆகும்னா ஈகோ ஆயிரும். நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸே நீங்கள் பார்ப்பீங்க, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த ஈகோவை அழிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பிறப்பே எடுத்துருக்குறோம். ஆனால் என்ன ஆகுது, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலே இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னல, இந்த மாயை நம்மளை மயக்கோன்னு, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்னொரு மேட்ரிக்ஸ் தான் இது. இந்த ஈகோ அதிகரிச்சிடும். பவர்ஸ்லாம் உங்களுக்கு வந்தோடனே என்ன ஆகும், நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்போ நம்ம இதை நோக்கி ஃபோக்கஸே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் கருணையாக இருக்கணும். அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, நமது சாதனமே கருணைன்றார். நம்மளோட சாதனமே கருணை, ப்ராக்டிஸே என்ன கருணை. அப்போ அந்த கருணையோட லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிற உயிர்கள் உன்ன மாதிரியே வழி உணர்கிற தன்மையுடைய உயிர்கள் மீது வரணும். அடுத்து பிளான்ஸுக்கு வரணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினன்றாரு. அப்போ அரிசி நெற்கதிர் இருக்குது. இப்போ அரிசி வந்து வாடி போனதுக்கப்புறம் தான் அரைப்பாங்க நெல்லுலாம். அது என்னென்னா லெவல் ஆஃப் கம்பேஷன் மாதிரி. ஃபஸ்ட்டு பிற உயிர்கள் மீது வரணும், அடுத்து பிளான்ஸ் மேலே வரணும், அடுத்து பிளான்ஸ்லேருந்து நம்ம உணவு மீது வரணும், உணவு மீது பாக்டீரியாவுக்கு போகணும். இது போக 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 ஆட்டோமேட்டிக்காக உணவு கம்மியாகிடும், அமிர்தம் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும், அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ இப்படி நம்ம போயிட்டே இருக்கணும். அண்ட் வள்ளல் பெருமான் பார்த்தீங்கன்னா மகாமந்திரம்னு ஒன்று கொடுக்குறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு பேருபதேசம்னு ஒன்று இருக்குது. பேருபதேசம் அது என்னென்னா, வள்ளலாரோட ஹையஸ்ட் அவேக்னிங். இப்போ பேசினது எல்லாமே வள்ளல் பெருமானார், நம்மளாரும் மனுஷனாக இருந்த ஒரு ஆள். ஆனால் பேருபதேசமில் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இறைவன் அவருக்குள்ளே வந்துட்டார், அவர் ஒளியாகவே இருக்கிறார் ஆல்ரெடி. அப்போ லாஸ்ட்டாக ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பேருபதேசம் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் அடைஞ்செல்லாம் ஒரு இன்பம், அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே இன்பத்தை அடையணும். இப்போ வள்ளலார் பார்த்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப கொடுமை. சாப்பிடாம தூங்காமல் ஒரு உயிர்கள் வேதனைப்படும்போது துடிச்சு போயிடுவாராம். அங்கங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். அப்போ நம்மளாம் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிப்போம்னா கண்டிப்பாக அனுபவிக்கிறது பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு தூய்மையாக இந்த காலத்தில் இருக்க முடியுமானா கஷ்டம்தான். அப்போ வள்ளலாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு, ஏன்னா முக்காலத்தையும் அறிஞ்சவர் அவர். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் அடைஞ்ச இன்பத்தை இங்கே இருக்கிற எல்லாரும் அடையணும், அதுக்கு ஒரு மகா வாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்டு அந்த இயற்கை உண்மை கடவுள் அருட்பெருஞ்சோதிக்கிட்டேருந்து இந்த மகா மந்திரத்தை வாங்குறாரு, வாங்கி கொடுக்குறாரு மக்களுக்கு. அப்போ இந்த மகாமந்திரம் என்னென்னா, இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இறைவனோட ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சியை டீகோட் பண்ணி மகாமந்திரமாக வாங்கி நமக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் இதையும் என்ன சொல்கிறாரு, நமது சாதனம் கருணை. கருணை தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பே, கருணை தான் நம்மளோட சாதனமே, கம்பேஷன் தான். இந்த கருணைக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா மகாமந்திரம் தான் சொல்கிறார். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக அசுத்தத்திலே மூழ்கி கடந்திருக்கிறோம். டேரெக்டாக தூய்மையாக ஆக முடியுமா ஒருத்தனால்? கண்டிப்பாக ஆக முடியாது. தப்புகள் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், மைண்டில் அவ்வளோ தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், அவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மகாமந்திரம் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் லா ஆஃப் வைப்ரேஷன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அந்த வைப்ரேஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு மேட்டரும் நம்மளோட ஒரு தாட்ஸும் ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கான், ஓகேவா? ஸோ இந்த மகாமந்திரத்தை தினந்தோறும் நம்ம சொல்ல என்ன ஆக ஆரம்பிக்கும், நம்ம மேட்டர்னா செல்லு, ஒரு செல்லும் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்மளோட தாட்ஸ் மாற ஆரம்பிக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் நடக்கலை. அப்போனா அவங்களோட இதுவில் ஏதோ ஒரு பிழை இருக்குது.
அவங்களோட ஆன்மீக விஷயத்துல ஏதோ ஒரு பிழை இருக்குது. மேபி அவங்க பால் தயிர் மோர் சாப்பிட்லாம், ஏன்னா அது கருணைக்கு அகைன்ஸ்ட் தான். இந்த காலத்தில் பால் தயிர் மோர் சாப்பிட்றதுன்றது வந்து நான்வெஜ், அதாவது வீகன்ஸாக இருக்கிறாங்கல்ல, வீகன்ஸாக இருக்கிறது தான் சிறந்தது. அப்போ ஏதோ ஒரு குற்றம் இருக்குது அவங்ககிட்ட, ஃபஸ்ட்டு அவங்க திருத்திக்கணும். இல்லைனா அவங்க அன்போடு அந்த மகாமந்திரத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. இறைவன் அன்போடு சொல்லணும், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்போ நான் சொல்கிறப்ப அதை உணர்வேன், அருளுடைய பெரும் ஜோதி, என்னோட தலையே ஒரு ஜோதியாக இருக்கிற மாதிரி உணர்வேன், இறைவனோட ஒளி பிரகாசிக்கிற மாதிரி நான் உணர்வேன். தனிப்பெரும் கருணை நினச்சி பார்ப்பேன், என்னை அங்கேருந்து காப்பாற்றினீங்களே, ஒரு லைஃப்லையும் என்னை காப்பாற்றினீங்களே, என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து ஈடே கட்ட முடியாது. அப்போ அதை உணர்ந்து நான் சொல்ல ஆரம்பிப்பேன். சொல்ல 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 உங்கள் லைஃப்பில் என்ன கவலைகள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே விலகி போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. வேறு நீங்கள் எதுவுமே பண்ணணும். இந்த மகாமந்திரம் சொல்ல சொல்லவே உங்களோட தாட்ஸ் பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும், உங்களோட ஒரு செல்லும் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். அண்ட் இந்த நான் சொன்னல இந்த இறைவனை தோத்திரம் செய்கிறது, இதெல்லாம் தினந்தோறும் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மகாமந்திரத்தை நான் மெடிடேஷனில் சொல்கிறேன், 1 hour சொல்கிறேன், காலையில் 1 hour சொல்கிறேன், நைட் 1 hour சொல்கிறேன். அப்படியும் இருக்கக்கூடாது. லைஃபே மெடிடேஷனாக மாற்றிடணும், லைஃபே மகாமந்திரமாயிடணும். இப்போ வேலைக்கு போகிறப்ப சொல்லிகிட்டே இருங்க, சைக்கிள் ஓட்டுறீங்களா சொல்லிகிட்டே இருங்க. இப்போ எப்படின்னா இது நம்ம சினிமா பாடல்கள் கேட்போம், சம்மந்தமே இல்லாமல் அந்த சினிமா பாடல்கள் நமக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கணும் மைண்டுக்குள்ளே. அந்த மாதிரி இந்த மகாமந்திரத்தை நம்ம மாற்றிடணும். மகாமந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கான்ஷியஸாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, மகாமந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணவே நம்மளை தூய்மையாக எடுத்துகிட்டு போகும். இந்த மகாமந்திரம் வந்து நம்ம சரண்டருக்கு எடுத்துகிட்டு போகும், இறைவன்கிட்ட சமர்ப்பணம் ஆகிறதுக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா இந்த லைட் பாடின்றது நார்மலான விஷயம் கிடையாது, அந்த தவம் யோகங்கள் பண்ணி அடையிற விஷயம் கிடையாது. லைட் பாடின்றது இறைவன் ஆசைப்படுறாரு. ஹியூமன்ஸ்க்கும் லைட் பாடிக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா நம்ம அசுத்தமே வடிவாக இருக்கிறோம். இறைவன் ஆசைப்பட்டு கொடுக்கறதுனால இது பாசிபிளாக இருக்குது, புரியுதா? அப்போ இறைவன்கிட்ட நம்ம சரண்டர் ஆனால் தான் அவரால் தான் இதை கொடுக்க முடியும். அந்த லெவல் ஆஃப் பியூரிட்டி நம்ம போனால் தான் கொடுக்க முடியும். அப்போ லைட் பாடிக்கான பேசிக், அதாவது நான் சொல்கிறது கேளுங்க, பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா நீங்கள் வீகனாக இருக்கணும், ப்ளஸ் ரூட் வெஜிடபிளை அவாய்ட் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடேரியனாக இருக்கேன், நான் அப்படியே அப்போ லைட் பாடி அடைய முடியாதுன்னா அப்படி இல்லை, படிப்படியாக வரணும். வெஜிடேரியன் ஆகிட்டிங்களா, ஓகே, உங்கள் உடம்பு திரும்ப நீங்கள் உடம்பை வந்து இது பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வள்ளலார் சொன்ன மூலிகைகள் எடுக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸாமின் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் சாப்பாடை கம்மி பண்ணி பாருங்கள். கருணை உங்களுக்கே அதிகரிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க உணவு கம்மியாக ஆரம்பிக்கும். இறைவனை பற்றி நினைக்கிறப்ப அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும். அமிர்தத்தை உண்டு 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 நம்ம ஃபுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் லைட் பாடிக்கான ப்ராசஸ். நம்ம சாலிட் ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்பு எப்படி லைட்டாக மாறும், ஒரு செல்லும் அந்த ஆல்கெமிக்கல் ப்ராசஸை கோ த்ரூ பண்ணணும். அந்த பியூர் ஹீட் ஏற்பட 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 ஒரு செல்லும் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். ஆனால் வெளியே நமக்கு தெரியாது, போக போக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ரங்கநாதன் ஐயான்னு ஒரு ஐயா இருக்கிறாரு, அவர் உடம்புல மாற்றம் பெற்றுக்கிட்டு இருக்கு, அவர் மூஞ்சி ஜொலிக்குது. அவர் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக மரணத்தை வென்றுவேன், அருட்ஜோதி நிலைக்கு நான் போயிடுவேன்றார். யூடியூப்பில் அவரை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ரங்கநாதன் ஐயா வீடியோஸ்ன்னு போட்டிங்கன்னா அவ்வளோ வரும். அவர் என்ன சொல்கிறாரு, மகாமந்திரமே போதுமானதுன்றார். உணர்ந்து உணர்ந்து சொல்ல சொல்ல நீங்கள், ஏன்னா கடவுளையே சூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இறைவன் தனிப்பெரும் கருணை. அவர் நம்மக்கிட்ட கேட்குறதுனா இல்லைன்னா, இந்த குணத்தை வளர்த்துக்கோங்க, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுன்ற குணத்தை வளர்த்துக்கோங்க. நான் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எல்லா உயிரும் அனுபவிக்கணும்னு நினைங்க. இந்த குணத்தை வளர்த்துக்க சொல்கிறாரு. இறைவன் என்ன நினைக்கிறாரு, அவர் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிருக்காரு நம்மளை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் நம்ம எட்டி உதச்சிட்டு இருக்கோம் இறைவனை. அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, அதாவது அன்பை கொடுக்கறது மட்டும் தான் தெரியும். நம்ம அவர் எவ்வளோ திட்டினாலும், வள்ளலாரே சொல்கிறாரு, வயதாலும் வயதிடு மீன் வாழ்த்தென கொண்டிடுவேன். எனக்கு திட்டினாலும் திட்டிக்கோங்க, நான் வாழ்த்தா அதை எடுத்துக்கிறேன். ஏன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இரக்கத்தினால் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்க கருணை. இப்போ ஒரு தாய் வந்து அது குழந்தைய அடிப்பாங்க, இருந்தாலும் கருணையாக இருக்கும், அது எவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய எப்படி ஓடோடி வளர்ப்பாங்க, ஆசையாக வளர்ப்பாங்க. அம்மாவே திட்டம், குழந்தை அடிக்கும், ஆனால் அம்மா கோவப்பட மாட்டாங்க அதுக்கெலாம். அது பாவம், அது ஏன் குழந்தை அப்படின்னு அந்த அன்பு, அந்த உரிமை தான் இறைவனுக்கு நம்ம மேலே. நம்ம என்ன பண்ணாலும் அவர் எதுவுமே பண்ண மாட்டார், பேரன்பை தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பேரன்பை உணர்ந்து அவர் என்ன தான் சொல்ல வர்றாருன்னு அந்த சரண்டராக ஆக, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்றாரு. நான் சொல்கிற வார்த்தைலாம் என்னோடது இல்லை, எனக்குள்ள இருந்து இறைவன் பேசிக்கிட்டு இருக்காருன்றார் வள்ளல் பெருமானார். இப்போ நானே எடுத்துக்கோங்களேன் என்ன எக்ஸாம்பிளா, இதெல்லாம் நான் அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சா படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே இருக்க அந்த ஞானத்தை வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பேசினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், என்னடா இதெல்லாம் பேசியிருக்கிற, இதெல்லாம் நம்ம பேசணுமான்னு ஷாக் ஆகும் எனக்கு. அப்போ நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்றார் வள்ளல் பெருமானார். நீங்கள் இறைவனை வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இறைவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா இறைவன் உங்களை ஆட்கொண்டுருவார், உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார், உங்களுக்கு சொல்லுவார் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எதை நோக்கி போகணுன்ற சொல்லுவார். வள்ளலாருக்கு தெரியாத நாலேஜா? வள்ளலார் என்ன பண்ணுறாரு,
எனது போக சுதந்திரம், எல்லா நாலேஜும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எனது போக சுதந்திரம், தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், எல்லா சுதந்திரத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன்றாரு. நீ என்ன ஆட்கொண்டு வழி நடத்துன்றாரு. அப்போ வள்ளலார் என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணிடணும். அவ்வளோதான். சரண்டர் ஆக ஆரம்பிக்கணும் இறைவன்கிட்ட. எடுத்தோடனே சரண்டர் ஆக முடியும்னா ஆக முடியாது. அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் பியூரிட்டிக்கு போகணும் நம்ம. அதுக்கு தான் இந்த மகாமந்திரம், இந்த நிலைக்கு போகணும். இந்த லைட் பாடின்ற விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதில். அண்ட் ஹவு டு அட்டைன் லைட் பாடி, இதுவுமே வந்து சிம்பிள் ஆனால் கடினம். ஏன் கடினம்னா இதுக்கான ப்ராசஸ் சிம்பிள். நீங்கள் போய் காடு மலைகள் போய் கஷ்டப்பட வேணாம். வீட்டில் இருந்தபடியே அடையலாம். வீட்டில் குடும்பத்தில் இருந்தபடியே தனித்திருன்றாரு. வீட்டில் இருந்த மாதிரி தனிமையாக நீங்கள் இருங்க, உங்கள் ஃப்ரீக்வன்சி லெவலில் தனித்திருன்றாரு. இப்போ ஹவு டு அட்டைன் திஸ் லைட் பாடி, ஃபஸ்ட்டு வந்து காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சிறந்த டைம் 3:30 to 4:30. அமுத காற்று வர டைம் பூமிக்கு. அப்போ கைகளை வள்ளல் பெருமானார் மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு விளக்க ஜோதியை ஏற்றி வச்சுட்டு அதில் பாவனை செய்யுங்க. இறைவன் தான் அங்கே இருக்கிறாருன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட பேசுங்க. அந்த அன்பை உணர்ந்து, இறைவனோட அன்பை உணர்ந்து, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இப்படி சொல்லலாம். இல்லை ரைம், அதாவது நீங்கள் ஒரு ரிதமாகவே வச்சுக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரிதம் எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி சொல்ல 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 தனிப்பெரும் கருணையுடையவர், அவர் அன்பாக அழைக்கிறீங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமையா இருப்பார். அவரே உங்களுக்குள்ளே வந்து உங்களை இயக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணுன்றது சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஸோ 3:30 to 4:30 பிரம்மமுகூர்த்தத்துலேருந்து சிறந்தது. ப்ளஸ் உங்களோட வாழ்க்கையவே மகாமந்திரமாக மாற்றிடணும். சாப்பிட்றப்ப தூங்குறப்ப மகாமந்திரத்தை ஓட விட்டுட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்கும்னா, ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறோன்னா என்ன ஆகும், அந்த குப்பைகள்லாம் ஒன்று சேரும். அப்போ வந்து நம்ம பயந்துடக்கூடாது. என்னடா மகாமந்திரம் இவ்வளோ தூய்மையானது, நான் சொல்கிறப்ப இவ்வளோ அசுத்தமான அலை ஓட்டங்கள்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு நம்ம பயந்துடக்கூடாது. அது வந்து நம்ம ஈவில் வந்து இழுக்குது நம்மளை பின்னாடி. இவ்வளோ வருஷமாக நீ வந்து டார்க்னஸ்லேயே இருந்துட்ட, திடீர்னு தூய்மை ஆகணும்னு நினைக்கிற. அப்போ என்ன பண்ணுது, இந்த அசுத்தம் வந்து ஒன்று இழுக்குது பின்னாடி. வா வா போவாதுன்னு நம்ம விடக்கூடாது. நம்ம அதை உணரணும். இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் நம்மளை இழுக்குது, நம்ம விடக்கூடாது. இறைவனுக்கே இறைவனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு உட்காந்து நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணோம். ஆண்டவர் மீது லட்சியம் வைக்க சொல்கிறார். கோல் ஆண்டவரே புடி. ஏன்னா உங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்குது. சாகிறதுக்கு யாராவது பிடிக்குமா? எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஜாலி வந்து உண்மையான ஜாலியா? இங்கே இருக்கிற ஹாப்பினஸ் வந்து உண்மையான ஹாப்பினஸா? ஒரு லக்ஸுரி கார் வாங்குறீங்க, ஒரு வாரத்தில் போர் அடிச்சிடும். ஒரு பங்களாவில் இருக்கிறீங்க, ஒரு 2 வாரம் கழிச்சு பங்களாவே உங்களுக்கு போர் அடிக்கும். இதே வீடு டெய்லியும் வந்து நம்ம வெஜ் பிரியாணியே சாப்பிட முடியுமா? சலிச்சிரும். உணவே சலிச்சிரும். அதே உணவை சாப்பிட முடியாது. அப்போ எல்லாமே இங்கே ஒரு டெம்பரரி. ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஒய்ஃபே நமக்கு இருந்தாலும் நமக்கு சலிப்பு தட்டும். ஒரு அழகான ஹஸ்பண்ட் இருந்தாலுமே நமக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாம் டெம்பரரி. ஆனால் இறைவனோட அந்த பேரின்பம், எஸ்டசின்றாரு, பெருங்கழிப்புன்றாரு. அந்த பேரின்பத்தை நம்ம வந்து அடையணும்னா, இந்த லைட் பாடி அடைஞ்சிட்டோம்னா பேரின்பம். அண்ட் அதுக்கு முடிவே இல்லையா, மரணத்தையே வென்றுடுவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நோ கம்மிங் பேக். அவ்வளோதான். இறைவனோட ஒன்றரை கலந்துட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது. அப்போ இதுதான் ஸ்டெப்பே. இதை நோக்கி ஒரு ஆன்மாவாக போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த ஹவு டு அட்டைன் திஸ் லைட் பாடினா, ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுச்சிக்கிறோம், மகாமந்திரத்தையும் தினந்தோறும் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அதாவது மெடிடேஷன் தனியாக சொல்லக்கூடாது. வாழ்க்கையை மெடிடேஷனை மாற்றிடணும். இறைவன் தாட்லேயே இருக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சமாக போக போக. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், இறைவனை தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். அன்பாக இறைவனை நினைக்க ஆரம்பிக்கணும். எனக்கு எப்படின்னா, எடுத்தோடனே திருவருட்பா பாடல்கள், வள்ளல் பெருமான் வந்து இறைவனை நினச்சி எழுதியிருப்பார். திருவருட்பா பாடல்கள்லாம் எடுத்தோடனே அந்த பாடல்கள்லாம் எனக்கு புரிஞ்சுதானா புரியல. ஆனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு வந்து இறைவன் அம்மாவாக தான் பார்க்க பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன கஷ்டம் கூட கொடுத்ததில்லை. என்னோட தாய். ஓகேவா? அப்போ எங்கள் அம்மாவே எனக்கு இவ்வளோ அன்பை செலுத்துறாங்கன்னா, அப்போ அந்த இறைவனோட அன்பு எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நான் இறைவனோட தனிப்பெரும் கருணையை உணர ஆரம்பித்தேன். நான் என்ன பண்ணுவேன், அம்மா பாடல்கள், அம்மா பையன் பாடல்கள் போட்டு நான் கேட்பேன். அப்போ அதில் வர லிரிக்ஸ்லாம் இறைவனை கனெக்ட் பண்ணுவேன். லவ் சாங்ஸ் கேட்பேன், அதில் இறைவனை கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா மனுஷ தரத்தில் இருக்கிறோம். நமக்கு எப்படி அன்பை வெளிப்படுத்த தெரியுமோ அந்த மூலியமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். அந்த உணர்வை வர வச்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா திருவருட்பா சாங்ஸ் போகலாம். அப்போ அந்த மீனிங் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். புரிய வைப்பார் இறைவன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா சினிமா பாடல். அப்புறம் சினிமா பாடல்கள்லேருந்து திருவருட்பா பாடல்கள் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து இறைவன் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கிறாரு. வள்ளல் பெருமான் சொல்கிறார், என்னை அணைய வாரீர்ன்ற, என்னை வந்து கட்டிப்பிடிக்க வாங்க, காதல் பொங்குகிறது, என்னை அணைய வாரீர்ன்றார். அப்போ பாருங்கள், இறைவனை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அந்த மாதிரி லவ் பண்ணணும் இறைவனை. ஏன் லவ் பண்ணணும்? இங்கே நீங்கள் மனுஷங்களை எவ்வளோ தான் லவ் பண்ணாலும் அந்த லவ் வந்து டெம்பரரி தான். ஒரு டைமில் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இப்போ இறைவனோட லவ் தான் பெர்மனெண்ட். இறைவனை விட யாராவது லாயலாக இருக்க முடியுமா? ஒரு புழுவாக இருந்ததுலேருந்து உங்களை காத்து அருந்துட்டு இருக்காரு. இப்போ கேவலமாக இருந்தோன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க. என்னடா இவன் எப்படி இருக்கிறான்ட்டு.
இறைவன் நம்ம எவ்வளோ கேவலத்தில் இருந்தோம் அங்கேருந்தா லவ்வே பண்ணுறாரு நம்மளை. இவ்வளோ தூரம் லவ் பண்ணிருக்காரு நம்மளை. அவர் எட்டி எட்டி நம்ம இறைவனுக்கு எவ்வளோதான் அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும், நம்ம எப்போ இறைவனை கேவலப்படுத்துகிறோன்னா நம்ம எப்போல்லாம் இந்த ஈகோவை சூஸ் பண்ணுறோம், அடுத்தவனை கேவலமாக நினைக்கிறோம், கோவப்படுறோம், ஜெலஸியாக இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எப்பப்பெல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் இறைவனை வந்து நம்ம வந்து நிராகரிக்கிறோம். அப்போ நம்ம இதை சூஸ் பண்ணணும், இறைவனை சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த விஷயங்களே போதும் நம்மளை சரண்டருக்கு கூப்பிட்டு போகும். அதான் சொல்கிற லைட் பாடி வந்து ஏதோ மெத்தட்ஸ்லாம் பண்ணிலாம் அட்டைன் பண்ண முடியாது. ஒரு செல்லுமே மாறணும் உடம்புல, இறைவனோட அருள் இல்லாமலாம் மாறாது. தினந்தோறும் ஏதோ ஒரு உயிருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும். அது மனுஷனாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம். உங்கள் உயிராக நினச்சா ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. ஜீவகாருண்யம் பண்ணுங்கள் தினந்தோறும். காசு இல்லையா, எறும்புக்கு நாட்டு சக்கரை வாங்கி போடுங்க. பறவைக்கு ஒரு அரிசி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வைங்க, முடிஞ்சு போச்சு. உணர்ந்து வைங்க, அதுவும் நானும் ஒன்று, அது நல்லநிலையை அடையட்டோன்னு உணர்ந்து வைங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண என்ன ஆகும், இறைவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது சரண்டர் ஆக ஆரம்பிப்பீங்க இறைவன்கிட்ட. இறைவனே ஒரு டைமில் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்த ஆரம்பிச்சிடுவார். இந்த லைட் பாடி நிறைய வள்ளல் பெருமானோட ஃபாலோவர் நிறைய பேருக்கு வந்து உடல் மாற்றம் பெற்றுக்கிட்டு இருக்கு, அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் சில பல வருஷங்கள் ஆகட்டும், லைட் பாடின்றது நார்மலாயிரும். அங்கங்கே அட்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த உலகமே லைட் கான்சியஸ் நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த பூமியே டிவைனைஸ் ஆக போகுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் லைட் பாடி. இறைவன்கிட்ட சமர்ப்பணமானால் இறைவன் கொடுக்குற பிச்சை தான் அந்த லைட் பாடி. இதை நம்ம ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியோ அப்படிலாம் அடைய முடியாது. இறைவன்கிட்ட சமர்ப்பணம் ஆக தான் உள்ளேருந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிப்பார். நமக்குள்ளே இருக்கிற இறைவன் வெளிப்பட ஆரம்பிப்பார். நீங்களும் ஒரு ஸ்டேஜ் வரும், நீங்கள் யார், இறைவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிங்கிளாயிருவீங்க, உடலே ஒளியாக மாறிடும். இப்போ வள்ளலார் ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க, கதவை சாத்தினாங்க, ஒரு விளக்கு ஏற்றி வச்சு மெடிடேஷன் பண்ணாங்க, ஒளியாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே போகலையா? வள்ளலாருக்கு என்னாச்சு? அதாவது வள்ளல் பெருமானார் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ போயிட்டுருக்கு. அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கதவை போய் லாக் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த மேயரோ யாரோ சம்திங் பிரிட்டிஷ் பீப்புள் உள்ளே வந்து நான் செக் பண்ணணும், தரங்கன்னு ரூமை திறந்து பார்க்குறாங்க. அது வரைக்கும் யாருமே திறக்கலை, ரூம் மூட்டிட்டாரு, ரூம் பூட்டி தான் இருக்குது. அந்த பிரிட்டிஷ் ஆள் வந்து திறந்து பார்க்குறாரு. திறந்தால் ஒரே கேம்ஃபர் வாசனையாக, பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அதான் இறைவனோட ஸ்மெல்லு. ஃபுல்லாக கேம்ஃபர் வாசனை, ஒரு டிவைன் ஃப்ரேக்ரன்ஸ். அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்குதான், எந்த ஒரு தடயமும் இல்லை. அங்கே அவர் போட்டிருந்த துணி கூட இல்லை, அதுவே ஒளியாக மாறி இருக்கும் போல். அவர் போட்டிருந்த துணி கூட இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு ப்ரூஃப் எழுதி தராங்க, இவர் வந்து மறைந்துட்டாருன்றாங்க. மறைஞ்சிட்டாரு, வள்ளலார் வந்து மறைஞ்சிட்டாருன்னு அவங்களே ப்ரூஃப் எழுதி. இறந்துட்டாருன்னு கிடையாது, மறைந்து விட்டாருன்னு போட்டு தராங்க. அவர் வந்து ஒளி தேகம் அடையிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு. அவர்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, அவர் கூட இருந்தவங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு போறாரு, இப்போ இங்கே இருக்கிறோம், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புகுந்து அவங்கள இயக்குவோன்றார். திருத்தி விடுவோம், அஞ்ச வேண்டாம் அப்படின்றாரு. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு ஜாக்பாட் கொடுக்குறாரு. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்ணி இந்த கருணையை பிடிச்சிங்க. வள்ளலாரை கூட நீங்கள் கும்பிட வேணாம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கூட கும்பிட வேணாம். இங்கே இருக்கிற எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், அந்த இன்டென்ஷனை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வீகனாவோ இல்லை ஒரு நல்ல நிலையில் சாப்பிட்றதே கருணையோடு சாப்பிட ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இறந்தே போனாலும் வள்ளல் பெருமானை கும்பிட்றீங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கும்பிட்றீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெப்பில் போயிருக்கீங்கன்னா. இப்போ வேலைக்காரன் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் சாப்பாடெல்லாம் உயிர் வாழ்ந்துருக்கிறாரு. இப்போ அவர்லாம் இறந்து போயிட்டார். இப்போ அவங்களாம் என்ன ஆகும்னா, ஆண்டவர் வர டைமில், ஆண்டவர் வர போகிற ஒரு டைம் இருக்குது, ஓகேவா? அந்த டைமில் இந்த மாதிரி இறந்து போனாங்களே, இவங்க ஆன்மாக்கள்லாம் மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். ஆண்டவர் வரப்போ டேரெக்டாக இவங்களுக்குலாம் லைட் பாடி கொடுத்துருவேன்றார். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, எவ்வளோ பெரிய பொக்கிஷம். இப்போ நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு 25 வயசு ஆகுது. இப்போ எனக்கு எங்கள் வீட்லேயே ஷாக் ஆவாங்க, நீ என்னடா வயசான தாத்தா மாதிரி இவ்வளோ பெரிய ஆன்மீகத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்வாங்க. எனக்கே ஷாக்காக தான் ஆகும். அப்போ என்னோட இது வந்து இந்த பிறவிலே வந்து தான் கேட்டால் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆன்மீகத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. எனக்கு கரெக்டாக டைம் வரப்போ அடித்து இழுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ நான் வந்து இறந்து போயிருப்பேன் அந்த பாதையிலேருந்து. என்னை திரும்ப ஒரு லைஃப்பை கொடுத்து இளமையிலே அந்த ஞானத்தை ஓப்பன் பண்ணி விட்டார். ஸோ வள்ளல் பெருமானார் ஃபாலோ பண்ணி இறந்து போனாலுமே ஒன்று லைட் பாடி அட்டைன் பண்ணுவீங்க, இல்லை இறந்து போவீங்க. இறந்தே போனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆண்டவர் வர டைமில் டேரெக்டாக லைட் பாடி கொடுத்துருவார் உங்களுக்கு. அவர் சொல்லியிருக்காரு, அகவினத்தாருக்கு சாகாவரமும் ஏனையோருக்கு பரிபாக நிலையும். அகவினத்தார்னா அகவினத்தார் புறவினத்தார் 2 பேரை பிரிக்கிறார். கருணை உடையவர்கள், கருணை இல்லாதவர்கள், வீகன் நான் வீகன், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்லை. ஏன்னா வீகன் நான் வீகன், ஏன்னா கருணை உடையவர்கள் வீகன்ஸ் தான். வெஜிடேரியனும் பத்தாது, இந்த ஜென்ரேஷனுக்கு பத்தாது. வள்ளல் பெருமான் பால் தயிர் மோர்லாம் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் காலங்களில் வீட்டில் மாடுகள் வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. இப்போ வந்து வியாபாரமாக்கிட்டாங்க. மாட்டை வந்து அவங்களே கருவை உண்டாக்கி ஒரு மாடு இவ்வளோ தான் குட்டி போட முடியும், இவ்வளோ போட முடியும். ஆனால் இவங்களே அதை மிஷின் மாதிரி உருவாக்கி ஒரு மேல் கடை பிறந்ததுன்னா அதை கறி கிடைக்கிறது போய் கொடுத்துட்றது. பாலை கண்ணுக்குட்டிகள்லாம் கொடுக்காம கறந்து விற்று இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய சன்மார்க்கத்தில் இருக்கவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து உணரணும் அவங்க.
அந்த வெஜிடேரியனும் பத்தாது, நீங்கள் வீகனாக மாறியே ஆகணும். அதனால தான் பாருங்கள் உலகத்தில் ஏன் சடனாக இவ்வளோ வீகன்ஸ், 90 மில்லியன் பீப்புள் வீகன். எப்படி வீகன்? ஏன்னா வள்ளல் பெருமான் ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, எல்லாருக்குள்ளே புகுந்து கருணை வர வைப்பேன்னு இருக்கிறாரு. வீகன்ஸ் வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, அது ஒரு பிளான்ட் பேஸ்ட் டயட்டு. சாப்பாடை மட்டும் ஒருத்தன் வந்து வீகனாக, அதாவது சாப்பாடை மட்டும் அனிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலன்னா அது பேர் பிளான்ட் பேஸ்ட் டயட், வீகனிசம் இல்லை. வீகனிசம்னா என்னென்னா, ஒரு பட்டுப்பூச்சி கொல்றதை அவனால் அக்செப்ட் பண்ண முடியல, புரியுதா? ஒரு லெதர் பெல்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அனிமல் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? கருணை. இப்போ எல்லா வீகன்ஸுமே, இப்போ இந்த மாதிரி எல்லா வீகன்ஸுமே நான்வெஜ் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு அந்த அந்த ஆன்ம விளக்கம் ஏற்பட்டிருக்கும். நான் சொன்னல அந்த டார்க்னஸ் இருக்கும்னு, அந்த டார்க்னஸ் கொஞ்சம் விலகினோடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும் இது எல்லாமே பொய், ஒரு உயிரை எப்படி கொல்ல முடியாது, தப்பு இல்லை அப்படின்றத உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ பாருங்கள், இந்த உலகமே வந்து பாதி வீகன்ஸ், அதாவது வீகனிசம் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ கருணை வள்ளல் பெருமான் தான் இயக்கிட்டு இருக்காரு. இது அவங்களுக்கே தெரியாது, வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏன் இவ்வளோ வீகனிசம் இவ்வளோ பேர் வீகனாக மாறாங்கன்னு தெரியாது. உள்ளேருந்து இயக்கிட்டு இருக்கிறாரு எல்லாரையும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பட்டுப்பூச்சி கொல்லப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஒரு ஆடு மாடு கோழி துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவங்க இந்த மனுஷங்கள்லாம் கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? உலகத்தில் புவர் வேணும்னு நினைப்பாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் ஃபுல்லாக வீகன்ஸாக இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கருணை உடையவர்களாக இருந்தாங்கன்னா, இந்த உலகம் ஹெவனாக இருக்கும், சொர்க்கமாயிரும். ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான், சண்டை போட்டுக்க மாட்டான், ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டான். நம்ம மனுஷங்கள்லாம் பாவங்க, நம்ம ஆன்மாக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்மளை இந்த இயக்கிட்டு இருக்கிறானுங்களே, இவங்கெல்லாம் யாருன்னா இறைநிலைக்கு போய் இந்த ஆன்மா பற்றிலாம் தெரிஞ்சு இறைவன்கிட்டே பவர்ஸை வாங்கி வச்சு நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்பான வழியில் பயன்படுத்துகிறாங்க, நல்ல வழியில் பயன்படுத்தாமல். ஆனால் அவங்க காலம்லாம் முடியுது. இப்போ வள்ளல் பெருமான் இந்த பூமியை வந்து டிவைனைஸ் ஆக போகுது, நியூ ஏர்த் பற்றி சொல்லியிருக்கிறாரு. ப்ராஃபசிஸ் மாதிரி புது ஏர்த்தே ஃபார்ம் ஆக போகுதுன்னு இருக்கிறாரு. மனுஷங்கள்லாம் வந்து ஹேட்ரட், எந்த ஒரு வைலன்ஸு ஈகோ எதுவுமே இருக்காதான், ஜஸ்ட் கருணை அன்பு பிளிஸ் மட்டும்தான் இருக்குமா. இறைவனோட அருளே பரிபூர்ணமாக இருக்குமா. அதுக்கான ஸ்டெப்பில் தான் இப்போ போயிட்டுருக்கு. பாருங்கள், ஒரு சைடு உலகமே வந்து டிசாஸ்டரை நோக்கி போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு அன்பு கருணையை சூஸ் பண்ணிருக்கான். ஒரு விலங்கு கொல்லப்பட்டவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் எப்படி கருணை வருது? உள்ளேருந்து இயக்குறாரு வள்ளல் பெருமானார். அப்போ எல்லாருமே இந்த காலம் வருது, வீகனிசம் சூஸ் பண்ணிங்கன்னா இருப்பீங்க. அதாவது இன்னொரு பெனிஃபிட் தர இன்னொரு ஜாக்பாட்டு, அகவினத்தாருக்கு சாக வரமும். நீ வீகனாக இருந்து நல்ல இன்டென்ஷனோடு இருந்தனா, எந்த மனுஷங்களுக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் அப்படி இருந்தனா, டேரெக்டாக சாகா வரம்ன்றாரு ஆண்டவர். வர ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் வரப்போ டேரெக்டாக சாகா வரும், லைட் பாடி குவாலிஃபைட். மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறேன்றாரு, இந்த திரைகளை விளக்கி விட்டுறேன்ற, இந்த டார்க்னஸை நீக்கி விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீ அணைஞ்சிக்கோன்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய ப்ளஸ், எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோன்னு பாருங்கள், எவ்வளோ பீப்புள்ஸ்க்கு இது தெரியுதுன்னு பாருங்கள். இது வந்து உலகத்துக்கே தெரிய ஆரம்பிக்கணும். நீங்கள் பாருங்கள், இன்னும் எவ்வளோ சின்ன பசங்களாம் வள்ளலாரை பற்றி பேச போகிறாங்கன்றத பாருங்கள். ஃபாரினர்ஸ் வள்ளலாரை பற்றி பேச போகிறாங்க, வீகனிசம் பற்றி உலகமே பேச போகுது. இப்போ வீகன்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. வீகன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு, வீகன் சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே கருணையை சூஸ் பண்ணி உலகமே ஒரு சூப்பரான அவேக்னிங் நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி விஸ்வந்தன், நான் ஒரு காலேஜில் பார்த்த பையன் இன்றைக்கி இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வி கேட்க உங்கள்கிட்ட நிறையா பதில்கள் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் வள்ளல் பெருமானை பற்றி பேசியிருந்தீங்க, வெஜிடேரியன் வீகனிசம் பற்றி பேசியிருந்தீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, சித்தர்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன வித்தியாசம், நிறைய விஷயங்களை குறித்து பேசுனீங்க. மீண்டும் இன்னொரு எபிசோடில் நம்ம ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி. ரொம்ப நன்றி விஸ்வந்த்.